Hi guys, so நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா fluid mechanics book back questions தான் பார்க்க போறோம். ஸோ அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் எல்லாம் இதில் ஆக்சுவலாக ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு யூனிட் பின்னாடி இருக்கக்கூடிய ஹைலைட்ஸ் படிக்க போகிறோம். அண்ட் அது அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். ஸோ அது டைரெக்டாக என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்களோ ஸோ அந்த ஆன்சர் மார்க் பண்ணுறோம். ஸோ இது வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து லைட்டாக கொஸ்டின்ஸ் அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் என்ன, ஸோ அது ஃபேக்ட் என்ன, ஸோ அதை அப்படியே நம்ம மெமரி பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடில் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எக்ஸ்ப்ளனேஷன்லாம் இதில் கொடுக்க போகிறதில்ல. ஸோ வந்து வாங்க ஸ்பீடாக போயிடுவோம், ஓகேவா. ஸோ அரௌண்ட் ஒரு 350 கொஸ்டின்ஸ் வரைக்கும் பார்க்கலான்னு ஒரு ஐடியாவில் வந்திருக்கேன். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய யூனிட்ஸ் எல்லா யூனிட்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்லையும் ஒரு 20 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ 350 to 400 கொஸ்டின்ஸ்க்குள்ளே எவ்வளோக்கு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோக்கு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஹைட்ராலிக்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து which deals with the water at rest or in motion அப்படிங்கிறது ஹைட்ராலிக்ஸு, ஓகேவா. அடுத்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்னால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ஒரு பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங் சயின்ஸ் தான். டீல்ஸ் வித் த பிஹேவியர் ஆஃப் ஃப்ளூயிட் அண்டர் த கண்டிஷன்ஸ் ஆஃப் ரெஸ்ட் அண்ட் மோஷன். ஸோ ரெஸ்ட்டில் இருக்கிறப்பையும் மோஷனில் இருக்கிறப்பையும் நம்ம அனலைஸ் பண்ணக்கூடியது தான் வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். ஃப்ளூயிட் இஸ் ஏ சப்ஸ்டன்ஸ் விச் இஸ் கேப்பபிள் ஆஃப் ஃப்ளோயிங். ஃப்ளூயிடுங்கிறது ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் தான். ஸோ மாஸ் டென்சிட்டி அப்படின்னா என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா இஸ் த மாஸ் பெர் யூனிட் வால்யூம். ஸோ மாஸ் டென்சிட்டினா மாஸ் பர் யூனிட் வால்யூம், ஓகேங்களா. ஸோ அதான் மட்டும் தான் அதில் கீ பாயிண்ட்டு. ஸோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டின்னு என்னென்னா ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் த லிக்விட் டு த ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிட். அதாவது நீங்கள் எந்த லிக்விடுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் வெயிட் எடுக்கிறீங்களோ அது டிவைடட் பை ஒரு நம்ம ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிடுக்கான ஸ்பெசிஃபிக் வெயிட், அதான் வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஸோ இதுக்கு வந்து எந்த ஒரு யூனிட்டும் கிடையாது. விஸ்காசிட்டி அப்படின்னு என்னென்னு சொல்கிறாங்கன்னா இட்ஸ் டிட்டர்மைன்ஸ் இட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் டு ஷியரிங் ஸ்ட்ரெஸ். அப்போ ஷியரிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு கொடுக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸை நம்ம மெஷர் பண்ணக்கூடியதாக வந்து பார்த்திங்கன்னா விஸ்காசிட்டி. ஸோ நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இது வந்து இந்த ஈக்குவேஷன் தான் சொல்லுவாங்க, டவ் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு டியூ பை டிஒய். ஸோ அதில் இதுதான் வந்து அவுட்புட் அதோடது. ஸோ மியூங்கிறது என்னென்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டைனமிக் விஸ்காசிட்டி, டியூ பை டியூங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் ஷியர் டிஃபர்மேஷன் ஆர் வெலாசிட்டி கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வெலாசிட்டி கிரேடியன்ட்னா டியூ பை டிஒய் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ கைனமேட்டிக் விஸ்காசிட்டினா அப்படியே ஜஸ்ட்டு ஒரு ரெசிப்ரோக்கல் வரும். ஸோ இஸ் த ரேஷியோ ஆஃப் பிட்வீன் த டைனமிக் விஸ்காசிட்டிக்கும் டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிடுக்கும் உள்ள ரேஷியோ தான் வந்து கைனமேட்டிக் விஸ்காசிட்டி. ஸோ நியூ இஸ் ஈக்குவல் டு மியூ பை ரோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ கைனமேட்டிக் விஸ்காசிட்டி. ஸோ கொகிஷன் அண்ட் அதர்ஷன். கொகிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா இன்டர்மாலிகுலர் அட்ராக்ஷன் பிட்வீன் த மாலிகுல்ஸ் ஆஃப் சேம் லிக்விட். ஒரு லிக்விடுக்குள்ளே இருக்கக்கூடிய அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மாலிகுலர்ஸ்லாம் இன்டர்மாலிகுலர் அட்ராக்ஷன் ஆகிறத வந்து கொகிஷன் சொல்லுவோம். அதர்ஷன்னா ஸோ அதர் ரெண்டு டிஃப்ரெண்ட் மீடியமில் அட்ராக்ட் ஆச்சுன்னா அதை அதர்ஷன் சொல்லுவோம். ஸோ அட்ராக்ஷன் பிட்வீன் த மாலிகுல்ஸ் ஆஃப் லிக்விட் அண்ட் மாலிகுல்ஸ் ஆஃப் சாலிட் பவுண்டரி சர்ஃபேஸ் இன் கான்டாக்ட் வித் த லிக்விட், ஓகேவா. ஸோ அது அட்ராக்ஷன் பிட்வீன் த மாலிகுல்ஸ் ஆஃப் எ லிக்விட் அண்ட் மாலிகுல்ஸ் ஆஃப் எ சாலிட் பவுண்டரி. ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் என்னென்னு பார்த்தோம்னா ஃபோர்ஸ் காஸ்ட் பை த ஃபோர்ஸ் ஆஃப் கொகிஷன் அட் த ஃப்ரீ சர்ஃபேஸ். ஸோ கொகிஷன்னாலும் வரக்கூடியதை வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படிங்கிறத இது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தோம்னா ஸோ இந்த 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். வாட்டர் ட்ராப்லெட்னு கேட்டாங்கன்னா ஸோ ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறதுக்கு 4 சிக்மா பை டி, லிக்விட் ஜெட்னா 2 சிக்மா பை டி, சோ பபுள்னா 8. ஸோ வாட்டர்னா 4, லிக்விட் ஜெட்னா 2, சோ பபுள்னா 8 சிக்மா பை டி. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டயாமீட்டர். ஸோ கேபிலாரிட்டி அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா ரைசஸ் இன்டு த தின் கிளாஸ் டியூப் ஆர் பிலோ இட்ஸ் ஜென்ரல் லெவல். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அகைன்ஸ்ட் கிராவிட்டிக்கு இது வந்து வரக்கூடிய ஃப்ளோ தான் வந்து கேபிலாரிட்டி. ஸோ இட்ஸ் எ ஃபினாமினன் பை விச் எ ஃப்ளூயிட் ரைசஸ் இன்டு எ தின் கிளாஸ் டியூப் ஆர் பிலோ இட்ஸ் ஜென்ரல் லெவல், ஓகேங்களா. ஸோ ஒன்று ரைஸ் ஆகலாம் இல்லைன்னா டவுன் ஆகலாம், ஓகேங்களா. ஸோ அப்போ ஆக்சுவலாக ரைசஸ் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ டிபெண்டிங் அப்பான் இட்ஸ் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. அப்போ கேபிலாரிட்டி எதை பொறுத்து இருக்குன்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி பொறுத்து இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் கேபிலரி ரைஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்ம் என்ன 4 சிக்மா காஸ் தீட்டா பை WT. ஸோ ஹெச்ங்கிறது ஹைட் ஆஃப் த கேபிலரி ரைஸ், டிங்கிறது டயாமீட்டர், தீட்டாங்கிறது ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் ஆஃப் த வாட்டர் சர்ஃபேஸ், சிக்மாங்க சர்ஃபேஸ் டென்ஷன், வெயிட்டுங்கிறது வெயிட் டென்சிட்டி. ஸோ தட் இஸ் ரோஜி, ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ரோஜிடி அப்படிங்கிறது கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கம்ப்ரசிபிலிட்டி அப்படின்னு என்னென்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் எ ப்ராப்பர்ட்டி ஆஃப் விச் fluid undergoes a change in volume under the action of external pressure. ஸோ ரெசிப்ரோக்கல் ஆஃப் பல்க் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. அப்போ 1/k அப்படிங்கிறத வந்து கம்ப்ரசிபிலிட்டி அப்படின்னு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கேங்கிறது டிபி பை மைனஸ் டிபி பை வி, அதாவது இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர் டிவைட் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின், ஓகேங்களா. ஸோ கம்ப்ரசிபிலிட்டியாக ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரசிபிலிட்டிங்கிறது ரெசிப்ரோக்கல் ஆஃப் பல்க் மாடுலஸ். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்த்துருவோம். ஸோ பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங் சயின்ஸ் விச் டீல்ஸ் வித் வாட்டர் அட் ரெஸ்ட் ஆர் இன் மோஷன் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஸோ ரெஸ்ட் ஆர் மோஷனில் இருக்கக்கூடிய இது அதை பற்றி படிக்கக்கூடியது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைட்ராலிக்ஸ். ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு.
ஸோ ஹைட்ராலிக்ஸுங்கிறத வந்து பார்த்திங்கன்னா a branch of engineering science which deals with the water at rest or in motion. ஸோ a solid can resist which of the following stresses. சாலிடில் எதெல்லாம் தாங்கும் அப்படின்னா டென்சைல், ஷியர், கம்ப்ரசிவ் இந்த மூணுமே தான் தாங்கும். ஸோ டிங்கிறது இது கரெக்டான ஆன்சர். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா டேஸ் possess no definite volume and is compressible அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா கேஸுக்கு வந்து ஒரு டெஃபினைட்டான வால்யூம் இல்லை, கம்ப்ரஸபிள் இல்லை அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு சி. ஸோ அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் நம்ம ஏ ரியல் ப்ராக்டிக்கல் ஃப்ளூயிட் possess which of the following அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ விஸ்காசிட்டி, சர்ஃபேஸ் டென்ஷன், கம்ப்ரசிபிலிட்டி, டென்சிட்டி. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, ஈன்னு ஆப்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சப்போஸ் எல்லாமே வரலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது ஃபிஃப்த்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா ரேஷியோ ஆஃப் ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் த லிக்விட் டு த ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் ஏ ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிட் இஸ் நோன் அஸ். ஸோ ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் த லிக்விட் டிவைட் பை ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிட் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஸோ ஃபிஃப்த் ஆப்ஷனுக்கு வந்து ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் சி அதான் வந்து சரியான விடை. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆறாவது ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஏ ஃப்ளூயிட் விச் டிட்டர்மின்ஸ் இட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் டு ஷியரிங் ஸ்ட்ரெஸ். இது நம்ம முன்னாடி படித்தோம். ஸோ அதுக்கு என்ன ஆன்சர்னால் விஸ்காசிட்டி. ஓகேவா. ஸோ அடுத்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி இஸ் கிவன் பை த ரிலேஷன். ஸோ டவ் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு டியூ பை டிவி. ஓகேவா, இதுதான் படித்தோம். ஸோ செவன்த்துக்கு வந்து ஆப்ஷன் சி. ஸோ எயித்து என்னென்னு பார்த்தீங்கன்னா fluids which do not follow the linear relationship between the shear stress and rate of deformation are termed as. ஸோ அப்போ இது do not followன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபாலோனா நியூட்டன்ஸ்லாம். ஸோ அதனால் நியூட்டனியன் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். ஸோ இது do not followன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நான் நியூட்டனியன். ஸோ ஆப்ஷன் பிங்கிறது இதுக்காக சரியான விடை. ஸோ பிரிண்டர் இங்க் வந்து எதோட எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நைன்த்துக்கு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சி. ஸோ நைன்த்துக்கு ஆப்ஷன் சிங்கிறது இங்கே மேலே இருக்குது. ஸோ இது வந்து திக்ஸோட்ரோபிக் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறத வந்து பிரிண்டர் இங்க். ஓகே, பிரிண்டர் இங்க் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் திக்ஸோட்ரோபிக் சப்ஸ்டன்ஸ். ஓகேங்களா. ஸோ டென்த்து விஸ்காசிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் டேஸ் வித் இன்க்ரீஸ் இன் த டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் அதிகமாக விஸ்காசிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா டிகிரீஸ் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து டிகிரீஸ் ஆகும். ஸோ விஸ்காசிட்டி ஆஃப் லிக்விட் டிகிரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். அப்போ டெம்பரேச்சர் அதிகமாக விஸ்காசிட்டி வந்து குறையும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன, சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் காஸ்ட் பை த ஃபோர்ஸ் ஆஃப். சர்ஃபேஸ் டென்ஷன் எதனால் வரும் அப்படின்னு கேட்டோம்னா கோஹெஷன் மூலியமாக வரும். ஸோ அது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபினாமினன் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு எது எக்ஸாம்பிள்னு கேட்டிருக்காங்க. ரெயின் ட்ராப்பா, ரைசஸ் ஆஃப் சாப் இன் ட்ரீயா, பிரேக்கப் ஆஃப் லிக்விட் ஜெட்ஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு எல்லாமே தான் வரும். ஸோ சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு நல்லா பார்த்துக்கோங்க. ரெயின் ட்ராப்ஸு, ரைஸ் ஆஃப் சாப் இன் எ ட்ரீ, பிரேக்கப் ஆஃப் ஏ லிக்விட் ஜெட்ஸ் அப்படிங்கிறது வந்து சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு எக்ஸாம்பிள். ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் an எக்ஸ்பிரஸ்ட் இன். அதோட யூனிட் என்னன்னு கேட்குறாங்க. நியூட்டன் பெர் மீட்டரா, நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர், நியூட்டன் ஸ்கொயர் பெர் மீட்டரா, நியூட்டன் பெர் மீட்டர் கியூப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து நியூட்டன் பெர் மீட்டர். சர்ஃபேஸ் டென்ஷனோட யூனிட் என்னன்னு முக்கியம். ஸோ இது நிறையா மாடல் கொஸ்டின்ஸ் அதுலேனா வந்து நீங்கள் எதாவது ஆன்லைனில் கொஸ்டின்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா சரி, டெலிகிராமில் கொஸ்டின்ஸ் பார்த்துருந்தாங்க சொல்லி. ஸோ இதெல்லாம் நிறைய ரிப்பீட் ஆகிட்டே இருந்திருக்கும். ப்ரெஷர் இன்சைடு வாட்டர் ட்ராப்லெட்னு வந்திருக்கு. ஸோ வாட்டர் ட்ராப்லெட்னா 4ன்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஸோ 14க்கு வந்து ஆன்சர் ஏ. ஓகேவா, 4 சிக்மா பை டி. ஓகேவா. ஸோ 15th கொஸ்டின் பார்ப்போம். Dash is a phenomenon by which a liquid rises into a thin glass tube above or below its general level அப்படின்னா capillarity. ஓகேங்களா. ஸோ 15th ஆப்ஷன் பி. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 16th the capillary rise of water in a glass tube is given by. ஸோ capillary ரைஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 16th ஆப்ஷன் என்னென்னா சி அப்படின்னா 4 சிக்மா பை WT. ஓகேங்களா. ஸோ அடுத்தது எலாஸ்டிசிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் இஸ் மெஷர்ட் இன் டெர்ம்ஸ் ஆஃப். எலாஸ்டிசிட்டின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எலாஸ்டிசிட்டி மெஷர் பண்ணணும்னா இதுக்கு ஆன்சர் என்னன்னா பல்க் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. ஸோ எலாஸ்டிசிட்டி நீங்கள் மெஷர் பண்ணணுன்னாவே அது எந்த இன் டெர்ம்ஸ் ஆஃப் எதில் மெஷர் பண்ணுவீங்கன்னா பல்க் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டியில் மெஷர் பண்ணுவீங்க, ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா. கம்ப்ரசிபிலிட்டி இஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப். கம்ப்ரசிபிலிட்டி நம்ம முன்னாடி பார்த்தோம், பல்க் மாடுலஸோட ரெசிப்ரோக்கல்னு பார்த்தோம். ஸோ அப்போ இதுக்கு என்ன ஆப்ஷன்னா ஏ. ஸோ 17th ஆப்ஷன் சி. ஓகேங்களா. ஸோ அடுத்தது 19th பார்ப்போம். பல்க் மாடுலஸ் ஆஃப் த எலாஸ்டிசிட்டி இஸ் த ரேஷியோ ஆஃப். பல்க் மாடுலஸுங்கிறது அதோட ரேஷியோ என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ 19th ஆப்ஷன் சி. ஸோ கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். ஸோ கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் டு வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயினுங்கிறத வந்து பார்த்திங்கன்னா பல்க் மாடுலஸோட ரேஷியோ. வேல்யூ ஆஃப் பல்க் மாடுலஸ் எலாஸ்டிசிட்டி டேஷ் வித் இன்க்ரீஸ் இன் த ப்ரெஷர் அதிகமாக பல்க் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ப்ரெஷர் அதிகமாக பல்க் மாடுலஸ் அதிகமாகும் அப்படிங்கிறத வந்து இதோட ஆன்சர். அண்ட் இது ரொம்ப முக்கியம். சென்டர் ஆஃப் கிராவிட்டி அண்ட் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் சம் இம்பார்ட்டன்ட் ஜியாமெட்ரிக்கல் ஃபிகர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் எஸ்ஓஎம்லேயும் பார்ப்பீங்க. ஸோ அதில் அது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறனால இதில் சொல்லிடுறேன். ஸோ ட்ரையாங்கிளில் வந்து உங்களுக்கு எக்ஸ் டைரெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டைரெக்ஷன் எக்ஸில் பார்த்தீங்கன்னா h/3ங்கிறது சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஃப்ரம் த பேஸ்லேருந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்ன h/3. ஏரியானா ஆஃப் BH நமக்கு தெரியும். மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பேரலல் டு த பேஸ் அப்படின்னா BH/36. அபவுட் த பேஸ் ஆக்சுவலாக வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டியை பொறுத்து இருந்துச்சுன்னா BH/36 வந்து ட்ரையாங்கிளுக்கு இருக்கும். அதே அபவுட் த பேஸ்னால் BH/12. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரெக்டாங்கிள்லாம் சென்டர் ஆஃப் கிராவிட்டினா D/2ன்னு தெரியும். அதே வந்து ஏரியானா BD.
ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி பொறுத்து பார்த்தீங்கன்னா BD3/12 அபவுட் த பேஸ்னால் BD3/3 அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சர்க்கிள்னால் சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து D/2 ஏரியா π/4 d², அண்டு சென்டர் ஆஃப் கிராவிட்டினா d⁴/64. ஓகேவா, ட்ரெபீசியம் இப்போதைக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் மெஷர்மெண்ட்டு, ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா P/A அப்படிங்கிறது என்னென்னு சொன்னாங்கன்னா ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேத்தமெட்டிக்கலி P = P/A. ஓகேங்களா, ப்ரெஷர் ஹெட் ஆஃப் த லிக்விட் H = P/W. ஸோ P = WH அப்படிங்கிறாங்க. ஸோ W இஸ் த ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் த லிக்விட். அப்போ ப்ரெஷர் ஹெட்னா ஹெட் = P/W. ஓகேங்களா, ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் த லிக்விட், ப்ரெஷர் பை ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் த லிக்விட். ஓகேங்களா, பாஸ்கல் லா என்ன சொல்லுதுன்னா இன்டென்சிட்டி ஆஃப் ப்ரெஷர் அட் எனி பாயிண்ட் இன் எ லிக்விட் அட் ரெஸ்ட் இஸ் த சேம் இன் ஆல் டைரக்ஷன்ஸ். ஒரு பொருள் வந்து ஓய்வு நிலையில் இருக்கிறப்ப அதோட எல்லா டைரெக்ஷன்லையும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் இன்டென்சிட்டி வந்து சேமாக இருக்கும் அப்படின்னு இதில் சொல்கிறாங்க. ஸோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அட் த sea level above absolute zero இஸ் கால்டு ஸ்டாண்டர்ட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ sea லெவலில் வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்குல்ல, அதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்சல்யூட் ப்ரெஷர் கண்டுபிடிக்கணும்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ப்ளஸ் காஜ் ப்ரெஷர். ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படின்னா ஈக்குவல் டு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ப்ளஸ் காஜ் ப்ரெஷர். ஸோ P அப்சல்யூட் ஈக்குவல் டு P அட்மாஸ்பியரிக் ப்ளஸ் காஜ் ப்ரெஷர். ஓகேங்களா, காஜ் ஆர் கேஜ் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா, வேக்கம் ப்ரெஷர்னா அட்மாஸ்பியர் மைனஸ் அப்சல்யூட். ஓகேங்களா, வேக்கம்னா அட்மாஸ்பியர் மைனஸ் அப்சல்யூட். வேக்கம் ப்ரெஷர் இஸ் டிஃபைன்ட் as த ப்ரெஷர் பிலோ த அட்மாஸ்பியர் ப்ரெஷர். அப்போ வேக்கம் ப்ரெஷர் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரெஷர் பிலோ த அட்மாஸ்பியர் ப்ரெஷர் அப்படிங்கிறாங்க. ஸோ அடுத்து மேனோமீட்டர்ஸ் ஆர் டிஃபைன்ட் as த டிவைசஸ் யூஸ்டு ஃபார் மெஷரிங் த ப்ரெஷர் அட் எ பாயிண்ட் in fluid by balancing the column of fluid by the same or another column of liquid. ஓகே, இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மேனோமீட்டருங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மெஷரிங் த ப்ரெஷர். ஓகேங்களா, ஸோ ப்ரெஷர் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியதான் வந்து மேனோமீட்டர்ஸ். ஸோ அடுத்தது என்ன, மெக்கானிக்கல் கேஜஸ். அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா விச் இஸ் த ப்ரெஷர் இஸ் மெஷர்டு பை த பேலன்சிங் த ஃப்ளூயிட் காலம் பை ஸ்ப்ரிங். ஓகேங்களா, இது வந்து மெக்கானிக்கல் கேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரெஷர் மெஷரிங் டிவைஸ் தான். இது யூஸ் பண்ணுறது ஸ்ப்ரிங், அதாவது எலாஸ்டிக் எலிமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க, இல்லைனா டெட் வெயிட் யூஸ் பண்ணி அதை மெஷர் பண்ணுறாங்க. ஸோ அது எக்ஸாம்பிள்ஸ் சிலது கொடுத்துருக்காங்க. போர்ட் அண்ட் டியூப் ப்ரெஷர் கேஜ், பெல்லோ ப்ரெஷர் கேஜ், டயஃப்ரம் ப்ரெஷர் கேஜ், டெட் வெயிட் ப்ரெஷர் கேஜ் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா த ப்ரெஷர் அட் எ ஹைட் இஸ் அட் இன் ஸ்டாட்டிக் கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிட் கேஸ் அண்டர்கோயிங் த ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன். அப்படின்னா ஆக்சுவலாக இதுக்கு இந்த இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன் அதுக்கு போச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ரெஷருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா P0 × e⁻− GZ/RT அப்படிங்கிற டேர்ம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஓகேவா, இது ஆப்ஷனில் கொடுத்துருவாங்க, இந்த டேர்ம் மட்டும் கரெக்டாக போட்டுக்கோங்க. ஸோ P0ங்கிறது அப்சல்யூட் ப்ரெஷர் அட் sea level ஆர் கிரவுண்ட் லெவல், இசட்ங்கிறது ஹைட் ஃப்ரம் த sea ஆர் கிரவுண்ட் லெவல், ஆருங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட், Tங்கிறது அப்சல்யூட் ப்ரெஷர் டெம்பரேச்சர். ஓகேங்களா, அப்போ ஆருங்கிறது என்னதுன்னா கேஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற டேர்ம் புதுசாக இருக்குது, அண்ட் Tங்கிறது அப்சல்யூட் டெம்பரேச்சர். ஓகேங்களா, ஸோ அடுத்தது இதெல்லாம் தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம், ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா. ஸோ ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியான்னு என்னென்னு பார்த்தோம்னா ப்ரெஷர். ஓகேங்களா, ஆன்சர் ஏ. ஸோ செகண்டுக்கு என்னென்னு பார்த்தோம்னா த ப்ரெஷர் ஆஃப் எ லிக்விட் ஆன் எ சர்ஃபேஸ் வில் ஆல்வேஸ் ஆக்ட் ஆன் டேஷ் டு த சர்ஃபேஸ். ப்ரெஷர் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டு த சர்ஃபேஸில் தான் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, ப்ரெஷர் டேஷ் ஆஸ் த டெப்த் ஆஃப் த லிக்விட் இன்க்ரீசஸ். ஸோ ப்ரெஷர் வந்து டெப்த் ஆஃப் த லிக்விட் இன்க்ரீஸ் ஆக ப்ரெஷர் என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ அடுத்தது intensity of pressure in a liquid due to its depth will vary dash with the depth directly indirectly அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து டைரக்ட்லி தான். ஸோ இன்டென்சிட்டி ஆஃப் ப்ரெஷர் வந்து in a liquid due to its depth will vary with the depth. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் தான், அந்த வேர்டை மட்டும் மாற்றி போட்டிருக்காங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் என்னென்னா the height of the free surface above any point is known as. ஸோ height of the free surface கேட்டிருக்காங்க. ஸ்டாட்டிக் ஹெட்டா intensity of pressure either of the above none of the above அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன, ஸ்டாட்டிக் ஹெட். ஓகேங்களா, height of the free surface above any point is known as static head. Intensity of pressure at any point in a liquid at rest is same in all direction அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு தெரியும் இந்த ஸ்டேட்மெண்ட் என்னலான்னு தெரியும், பாஸ்கல்ஸ் லா. ஸோ ஆப்ஷன் 6க்கு வந்து பார்த்திங்கன்னா பி. ஓகேங்களா, ஸோ அடுத்தது 7th கொஸ்டின், த எனி ப்ரெஷர் மெஷர்ட் above the absolute zero of pressure is termed as. ஓகேங்களா, ஸோ அட்மாஸ்பியர் ப்ரெஷராக, கேஜ் ப்ரெஷராக, எய்தர் ஆஃப் அபோவ் நன் ஆஃப் தி அபோவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து எய்தர் ஆஃப் தி அபோவ். ஓகேங்களா, எது வேணால் இருக்கலாம், ஏன்னா மெஷர்டு அபோவ் த அப்சல்யூட் ஜீரோ ஆஃப் ப்ரெஷர் அப்படிங்கிறது தான். ஸோ அட்மாஸ்பியர் ப்ரெஷராக இருக்கலாம், இல்லை கேஜ் ப்ரெஷராக இருக்கலாம். ஓகேங்களா, வேக்கம் ப்ரெஷர்னா பிலோ த அட்மாஸ்பியர் ப்ரெஷர் அப்படின்னு இருக்கும். ஸோ அடுத்தது ஃபண்டமெண்டல் எஸ்ஐ யூனிட் ஆஃப் ப்ரெஷர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இஸ் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், தட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டல் எஸ்ஐ யூனிட் ஆஃப் ப்ரெஷருங்கிறது நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. தட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் என்னென்னு கேட்டிருக்காங்கன்னா ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பாஸ்கல்.
ஸோ நியூட்டன் பர் இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க 1 பாஸ்கல் அப்படிங்கிறது 1 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது இன்டெரக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ டிவைஸ் யூஸ்டு ஃபார் மெஷரிங் த ப்ரெஷர் அட் ஏ பாயிண்ட் இன் யோர் ஃப்ளூயிட் பை பேலன்சிங் த காலம் ஃப்ளூயிட் பை த சேம் ஆர் another column பை லிக்விட் ஆஃப் ஏர் known another column of liquid ஏர் known as. ஓகேங்களா, ஒரு ப்ரெஷரை மெஷர் பண்ணுறீங்க, அதோட பேலன்சிங் த காலம் ஆஃப் ஃப்ளூயிட் பை த சேம் ஆர் another column ஆஃப் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ மெக்கானிக்கல் கேஜஸாக மேனோமீட்டர்ஸாக எய்தராக நன் ஆஃப் தி அபோவ்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து மேனோமீட்டர்ஸ். ஸோ ப்ரெஷர் மெஷர் பண்ணுறதுனாவே மேனோமீட்டர்ஸ் தான் வரும். ஓகேங்களா, த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மேனோமீட்டர் விச் கேன் பி யூஸ்டு ஃபார் மெஷரிங் மாடரேட் ப்ரெஷர்ஸ் ஆஃப் லிக்விட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மேனோமீட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன, பீசோமீட்டர். ஸோ சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மேனோமீட்டர் விச் கேன் பி யூஸ்டு ஃபார் மெஷரிங் த மாடரேட் ப்ரெஷர் ஆஃப் லிக்விட் வந்து பீசோமீட்டர். பீசோமீட்டர்ஸ் மெஷர். ஸோ பீசோமீட்டர் எதெல்லாம் மெஷர் பண்ணோம் அப்படின்னா கேஜ் ப்ரெஷர் ஒன்லி. ஓகேங்களா, ஸோ இது ஆன்சர் என்ன சொல்லியிருக்காங்க, பீசோமீட்டர் வந்து கேஜ் ப்ரெஷர் ஒன்லி அப்படிங்கிறத இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்தது a piezometer tube is not suitable for measuring dash pressure. பீசோமீட்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நெகட்டிவ் ப்ரெஷர் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, inclined single column manometer is useful for the measurement of dash pressure. inclined single column manometer வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஸ்மால் ப்ரெஷர்ஸ். ஓகேங்களா, inclined single column manometer is useful for the measurement of small pressures. Which of the following is used to measure the difference in pressure between the 2 points in a pipe or in 2 different pipes? 2 டிஃப்ரெண்ட் பைப்பில் வந்து இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் இன் ப்ரெஷர் மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன, டிஃப்ரென்ஷியல் மேனோமீட்டர். ஓகேங்களா, 2 டிஃப்ரெண்ட் பைப்பு இல்லை 2 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் இன் ஏ பைப் அதை மெஷர் பண்ணணும்னா டிஃப்ரென்ஷியல் மேனோமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம ப்ரெஷர் மெஷர் பண்ணுவோம் அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது என்ன, த மேனோமீட்டர்ஸ் ஆர் சூட்டபிள் ஃபார் கம்பேரிட்டிவ்லி டேஷ் ப்ரெஷர்ஸ். மேனோமீட்டர்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணால் கம்பேரிட்டிவ் லோ ப்ரெஷர் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. மேனோமீட்டர்ஸ் ஆர் சூட்டபிள் ஃபார் கம்பேரிட்டிவ்லி லோ ப்ரெஷர்ஸ். எ போர்ட் அண்ட் டியூப் ப்ரெஷர் காஜ் இஸ் யூஸ்டு ஃபார் த மெஷரிங் டேஷ் ப்ரெஷர்ஸ். போர்ட் அண்ட் டியூப் ப்ரெஷர் காஜ்னு முன்னாடி பார்த்துருந்தோம். ஸோ அதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஹை ஆஸ் வெல் அஸ் லோ. ஸோ அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க ஆன்சரு. ஓகேங்களா, ஸோ போர்ட் அண்ட் டியூப் ப்ரெஷர் காஜ் இஸ் யூஸ்டு ஃபார் த மெஷரிங் த high as well as low pressures அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த board and tubes are generally made of, board and tube வந்து generally made of எதனாலன்னு கேட்டிருக்காங்க. ஸோ bronze or nickel steel. ஓகேங்களா, bronze or nickel steel. ஸோ which are the following is a mechanical cages அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 18th வந்து ஆப்ஷன் டி. ஸோ all of the above. ஸோ இது என்னென்னா diaphragm cage, dead weight pressure cage, board and tube pressure cage. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் கேஜஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா, ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன, which are the following is an advantages of மேனோமீட்டர்ஸ். மேனோமீட்டர்ஸோட அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிருக்காங்க. குட் அக்யூரஸியா, ஹை சென்சிட்டிவிட்டியா, லிட்டில் மெயின்டெனன்ஸான எல்லாமே தான். ஸோ ஆப்ஷன் டிங்கிறது இதோட கரெக்டான ஆன்சர். ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் லிமிடேஷன் ஆஃப் மேனோமீட்டர்ஸ். மேனோமீட்டர்ஸோட லிமிடேஷன் என்ன, ஃப்ராகிலா, பல்க் அண்ட் லார்ஜ் இன் சைஸா, கேபிலரி எஃபெக்ட் இஸ் கிரியேட்டட் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் மேனோமெட்ரிக் ஃப்ளூயிட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ எல்லாமே தான். எல்லாமே வந்து லிமிடேஷன்ஸ். அப்போ அது ஃப்ராகிலாக இருக்கும். ஃப்ராகில்னால் ஈஸியாக உடஞ்சிடக்கூடியது, இல்லைனா அது வந்து எப்படி சொல்கிறேன்னா கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். பல்கி அண்ட் லார்ஜ் இன் சைஸு, கேபிலரி எஃபெக்ட் இஸ் கிரியேட்டட் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் மேனோமெட்ரிக். அப்போ கேபிலரி எஃபெக்ட் வந்து அதை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து என்ன பார்க்கணும்னா ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ்னால் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ த டேர்ம் ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ் மீன்ஸ் த ஸ்டடி ஆஃப் ப்ரெஷர் எக்ஸர்டட் பை அ ஃப்ளூயிட் அட் ரெஸ்ட். அப்போ ஹைட்ரோஸ்டாட்டிக்னா ஃப்ளூயிட் ரெஸ்ட்டாக இருக்கிறப்ப அது கொடுக்கக்கூடிய ப்ரெஷர். ஓகேங்களா, அதுதான் வந்து hydrostatics சொல்லுவாங்க. Total pressure is the force exerted by a fluid on a surface either plane or curved when the fluid comes in contact with the surface. சர்ஃபேஸோட ஃப்ளூயிட் கான்டாக்ட் பண்ணுறப்ப அதை ஏற்படுத்தக்கூடிய ஃபோர்ஸு தான் வந்து டோட்டல் ப்ரெஷர் அப்படிங்கிறாங்க. ஸோ வெர்டிகலி இம்மர்சிவ் சர்ஃபேஸாக இருந்தால் P = WAX bar. ஸோ டபிள்யூங்கிறது நம்ம முன்னாடி பார்த்தா ரோஜி. ஓகேங்களா, ரோஜி AX bar அப்படிங்கிறத நீங்கள் சம்டைம்ஸ் படிச்சுக்கலாம். ஸோ அப்போ ப்ரெஷர் = ρGAX bar அப்படிங்கிறது படிச்சிருக்கலாம். ஸோ இன்க்ளைன்டு சர்ஃபேஸ்னால் WAX bar. ஸோ அதுக்கு வந்து சேம் டைம் தான் யூஸ் பண்ணலாம். ஏங்கிறது ஏரியா ஆஃப் இம்மர்ஸ் சர்ஃபேஸ், எக்ஸ் பார்ங்கிறது டெப்த் ஆஃப் சென்ட்ரல் கிராவிட்டி ஆஃப் இம்மர்ஸ் சர்ஃபேஸ் ஃப்ரம் த ஃப்ரீ லிக்விட் சர்ஃபேஸ். ஸோ இது முக்கியம். எக்ஸ் பார் எதுலேருந்து மெஷர் பண்ணுறாங்கன்னா ஃப்ரீ லிக்விட் சர்ஃபேஸ்லேருந்து மெஷர் பண்ணுறாங்க. சென்ட்ரல் ப்ரெஷர் ஹெச் பார்ங்கிறது பாயிண்ட் த்ரூ which the resultant pressure acts and is always expressed in terms of depth from the liquid surface. ஓகேங்களா, ஸோ சென்ட்ரல் ப்ரெஷருங்கிறது டெப்த்து தான் வந்து சென்ட்ரல் ப்ரெஷருங்கிறாங்க. ஓகேங்களா, அது எதில் மெஷர் பண்ணாலும் டெப்த்து டேர்ம்ஸில் தான் வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஃபார் வெர்டிகல் இம்மர்ஸ் சர்ஃபேஸ் ஃபார் இன்க்ளைன்டு வெர்டிகல்னா ஹெச் பார் = IG/AX bar + X bar. ஓகேங்களா, அதே வந்து இன்க்ளைண்டாக இருந்தால் IG/AX bar தான் × sin² θ + X bar. ஓகேங்களா, இது ஏன் வந்து வெர்டிகலின்னா
sin ஸ்கொயர் தீட்டா இருக்கா. ஸோ வெர்டிக்கல்னால் உங்களுக்கு 90 டிகிரி போட்டுருவீங்க. sin 90 எவ்வளோனா 1. ஸோ அதனால் இங்கே வந்து சைன் போடுறதில்ல. ஸோ ஐஜிங்கிறது என்னென்னு சொல்கிறாங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ஃபிகர் அபவுட் ஹாரிசான்டல் ஆக்சிஸ் த்ரூ இட்ஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஓகேங்களா. டோட்டல் ஃபோர்ஸ் ஆன் ஏ கர்வ்ட் சர்ஃபேஸ் given by P equal to root of PH square plus PV square. PHங்கிறது horizontal force on the curved surface and total pressure on the projected area of the curved surface on the vertical plane WAX bar. ஓகேங்களா. அது வந்து PV இருக்கும். சரி PHக்கே தான் இது கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் ப்ரெஷர் ஃபோர்ஸஸ் ப்ரொஜெக்டட் ஆன் த கர்வ்ட் சர்ஃபேஸ் ஆன் த வெர்டிக்கல் பிளேன். அது வந்து ஹரிசான்டல் ஃபோர்ஸ் PH. ஸோ அண்ட் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா PVங்கிறது பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் ஃபோர்ஸ் ஆன் த சப்மர்ஜ்டு கர்வ்ட் சர்ஃபேஸ். weight of the liquid actually are imaginarily supported by a curved surface. Okay, curved surface. Direction of resultant force P அப்படின்னு வித் ஹரிசான்டல் கேட்டாங்கன்னா இப்போ இங்கே பாருங்கள் டோட்டல் ஃபோர்ஸ் ஆன் ஏ கர்வ்ட் சர்ஃபேஸ் அப்படின்னா ரூட் ஆஃப் PH ஸ்கொயர் ப்ளஸ் PV ஸ்கொயர். ஹெச்ங்கிறது ஹரிசான்டல் ஃபோர்ஸு, விங்கிறது வெர்டிக்கல் ஃபோர்ஸு. இது ரெண்டு டேர்ம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா டைரக்ஷன் ஆஃப் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னு கேட்டிருக்காங்கன்னா டைரக்ஷன் ஆஃப் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் P வித் ஹரிசான்டல் கேட்டாங்கன்னா tan theta equal to PV by PH ஆர் theta equal to tan inverse of PV by PH அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆன் த ஸ்லூயிஸ் கேட் அப்படின்னு கேட்டாங்கன்னா P equal to P1 minus P2. சப்போஸ் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸில் வந்து P1 P2 அப்படின்னு ரெண்டு ப்ரெஷர் கொடுத்துட்டு இந்த அப்ஸ்ட்ரீம் சைடு ஓகேங்களா ப்ரெஷர் ஃபோர்ஸ் அந்த அப்ஸ்ட்ரீம் சைடு ஆஃப் த ஸ்லூயிஸ் கேட்டு அண்ட் ப்ரெஷர் ஃபோர்ஸ் அந்த டவுன் ஸ்ட்ரீம் சைடு ஆஃப் த ஸ்லூயிஸ் கேட்டுன்னு கொடுத்துட்டு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்னென்னு கேட்டாங்கன்னா ரெண்டையும் மைனஸ் பண்ணி போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஓகேவா. அடுத்தது ஃபார் ஏ லாக் கேட் அப்படின்னா 2 gates is equal to the reaction at the hinge na n equal to r அப்படிங்கிறாங்க and n equal to p/2 sin alpha. ஸோ ரியாக்ஷன் பிட்வீன் த 2 gates அப்படின்னா p/2 sin alpha அப்படிங்கிறாங்க. பிங்கிறது ரிசல்டன்ட் வாட்டர் ப்ரெஷர் அந்த லாக் கேட். அது வந்து ரிசல்டன்ட்னா P1 minus P2. ஓகேங்களா. பின்னு கொடுத்துருந்தா ரெண்டு மைனஸ் பண்ணி போட்டுங்க. ஆல்ஃபாங்கிறது இன்க்ளைன்ட் ஆஃப் த கேட் டு த நார்மல் சைடு ஆஃப் த லாக் அப்படிங்கிறாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் என்னென்னா the intensity of pressure P is related to specific weight W of the liquid and vertical depth H of the point of the equation. ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க இன்டென்சிட்டி ஆஃப் ப்ரெஷர்னு கேட்டுக்கோங்க. ஸோ P equal to ρgHன்னு படித்தோம். ஸோ ρgங்கிறத Wன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன A. P equal to WH. The point of application of the total pressure on the surface is அப்படின்னு கேட்டுக்கோங்க. ஸோ பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் த டோட்டல் ப்ரெஷர் அப்படின்னு கேட்டோம்னா சென்டர் ஆஃப் ப்ரெஷர் ஆன்சர். ஓகே. சென்ட்ராய்ட் ஆஃப் த சர்ஃபேஸ் கிடையாது, எய்தர் ஆஃப் த அபவ் கிடையாது, சென்டர் ஆஃப் ப்ரெஷர். ஓகேங்களா. ஏங்கிறது ஏரியா ஆஃப் த இம்மர்சிவ் சர்ஃபேஸ், டபிள்யூங்கிறது ஸ்பெசிஃபிக் வெயிட்டு, எக்ஸ்பாருங்கிறது டெப்த் ஆஃப் த ஹரிசான்டல் சர்ஃபேஸ் ஃப்ரம் த ஃப்ரீ லிக்விட் சர்ஃபேஸு ஃப்ரம் த லிக்விட் சர்ஃபேஸு. தென் த டோட்டல் ப்ரெஷர் P அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னென்னா C. P equal to WAX bar அப்படிங்கிறத வந்து இதோட ஆன்சர். ஸோ அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் என்னன்னா சென்டர் ஆஃப் ப்ரெஷர் இன் கேஸ் ஆஃப் இன்க்ளைன்ட் இம்மர்சிவ் சர்ஃபேஸ். இன்க்ளைன்னாவே சைன் ஸ்கொயர்னு வரணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இல்லை ஸோ D மட்டும்தான் இருக்குது. ஸோ ஃபோர்த்துக்கு ஆப்ஷன் D. Ig sin square theta by ax bar plus x bar. The side of the dam to which the water from the river or the stream approaches is known as. So இது ரொம்ப முக்கியம். Side of the dam to which the water from the river or the stream approaches is known as அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னென்னா அப்ஸ்ட்ரீம் அப்படிங்கிறாங்க ஆன்சர். ஓகேங்களா. ஃபிஃப்த்துக்கு ஆப்ஷன் B. டவுன் ஸ்ட்ரீம் கிடையாது. ஓகேங்களா. which of the following is a possibility of டேம் ஃபெயிலியர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டேம் ஃபெயிலியர் அப்படிங்கிற டேர்ம் வந்து சொல்லி ஸோ எதுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்குன்னு கேட்டால் ஃபெயிலியர் டியூ டு ஸ்லைடிங் அலாங் இன் ஸ்பேஸ், ஃபெயிலியர் டியூ டு டென்ஷன் ஆர் கம்ப்ரெஷன், ஃபெயிலியர் டியூ டு ஷியர் அட் வீக்கஸ்ட் செக்ஷன், ஃபெயிலியர் டியூ டு ஓவர் டர்னிங், இன்னும் ஆல் ஆஃப் தி அபவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன இ. ஆல் ஆஃப் தி அபவ். எதுலாம் வந்து டேம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி காஸ் பண்ணக்கூடியதுனா ஃபெயிலியர் டியூ டு ஸ்லைடிங் அலாங் இன் ஸ்பேஸ், ஸ்லைட் ஆச்சுனாலும் டென்ஷன் ஆர் கம்ப்ரெஷனால் ஃபெயில் ஆகலாம், ஷியர்னால் ஃபெயில் ஆகலாம், ஓவர் டர்னிங்லாம் ஃபெயில் ஆகலாம். இது எல்லாமே வந்து டேம் ஃபெயிலியருக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ லாக் கேட்ஸ் ஆர் ப்ரொவைடட் டு. ஸோ லாக் கேட்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சேஞ்ச் த வாட்டர் லெவல் இன் எ கேனல் ஆர் ரிவர் ஃபார் இரிகேஷன். அப்போ லாக் கேட்ஸ் என்ன பண்ணுதுன்னா வாட்டர் லெவலை வந்து சேஞ்ச் பண்ணுது. எதுக்குன்னா இரிகேஷனுக்காக. ஸோ சேஞ்ச் த வாட்டர் லெவல் இன் எ கேனல் ஆர் ரிவர் ஃபார் இரிகேஷன். ஸோ அடுத்த 8th கொஸ்டின்னா டோட்டல் ப்ரெஷர் ஃபோர்ஸ் ஆன் எ கர்வ்டு சர்ஃபேஸ் இஸ் கிவன் பை. ஓகேங்களா. டோட்டல் ஃபோர்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னா B. டோட்டல் ஃபோர்ஸ்னால் P equal to root of P square H plus PV square. ஓகேங்களா. ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அந்த ஸ்லூயிஸ் கேட் இஸ் given by. ரிசல்டன்ட் ஃபோர்ஸு ஸ்லூயிஸ் கேட்னு கேட்டாங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னா A. P equal to P1 minus P2. P equal to P1 minus P2. The term dash means the steady of pressure exerted by a fluid at rest. ஸோ இது என்னன்னா A. Hydrostatics. Hydrostatic means the steady of pressure exerted by a fluid at rest. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா
the tendency for an immersed body to be lifted up in the fluid due to an upward force opposite to the action of gravity. So that is known as buoyancy. அப்போ buoyancy அப்படின்னா என்னென்னு கேட்குறாங்க. buoyancy அப்படின்னா tendency for an immersed body to be lifted up in the fluid due to upward force opposite to the action of gravity. ஸோ ஒரு பொருளை வந்து இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பால் எடுத்து தண்ணியில் போட்டிங்கன்னா தண்ணிக்குள்ளே கிராவிட்டினால கீழே இறங்கும். ஸோ அந்த கீழே இறங்குறதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி மேலே ஏறும், ஓகேங்களா, இல்லைனா வெளியே ஏறும். ஸோ அந்த தான் வந்து buoyancy அப்படிங்கிறாங்க, ஓகேங்களா. the floating bodies may have the following types in equilibrium. என்ன ஸ்டேபிள், அன்ஸ்டேபிள், நியூட்ரல் அப்படிங்கிற 3 கண்டிஷனில் ஃப்ளோட்டிங் பாடி வந்து இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மெட்டா சென்டர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மெட்டா சென்டர் இஸ் டிஃபைன்ட் as the point of intersection of the axis of the body passing through center of gravity and original center of buoyancy அப்படிங்கிறாங்க. அப்போ center of gravity G and buoyancy அது ரெண்டுக்கும் வழியாக பாஸ் ஆகி போகக்கூடிய ஆக்சிஸ் தான் வந்து மெட்டா சென்டர் அப்படிங்கிறாங்க. அண்ட் a vertical line passing through the center of buoyancy and tilted portion of the body அப்படிங்கிறாங்க. ஸோ ஓகே, அண்ட் distance between the center of gravity and floating body of the floating body and the meta center is called metacentric height. அப்போ metacentric height என்னென்னா distance between the center of gravity of a floating body, center of gravityக்கும் மெட்டா சென்டருக்கும் இடைப்பட்ட தூரம் தான், அதாவது ஹைட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா metacentric height அப்படிங்கிறத இதில் சொல்கிறாங்க. ஸோ metacentric எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தடு இதெல்லாம் வேண்டாம். இது டைம் ஆஃப் ரோலிங், ஓகேங்களா. டைம் ஆஃப் ரோலிங் மட்டும் t = 2/√k² gm × g. இதில் கேங்கிறது ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் அபவுட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி அண்ட் ஜிஎம்ங்கிறது மெட்டாசென்ட்ரிக் ஹைட் ஆஃப் த பாடி, ஓகேங்களா. ஸோ அடுத்த ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன, டெண்டன்சி ஃபார் அன் இம்மர்ஸ்டு பாடி டு பி லிஃப்டட் அப் இன் த ஃப்ளூயிட் டியூ டு அப்வர்ட் ஃபோர்ஸ் ஆப்போசிட் டு த ஆக்ஷன் ஆஃப் கிராவிட்டி. ஸோ இதான் பார்த்தா buoyancy, ஓகேங்களா. buoyancy பார்த்தோம். ஸோ ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ ஏ தான் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. buoyancy. The magnitude of the buoyant force can be determined by Newton's second law of motion, Archimedes principle, principle of movements, none of the above. ஸோ ஆர்கிமெடிஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல், ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் செகண்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி. when a body is immersed in a fluid partially or completely the force of buoyancy is equal to. ஸோ அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு பாடி வந்து ஃப்ளூயிடில் இம்மர்ஸ் ஆச்சுன்னா அது பார்ஷியலி ஆர் கம்ப்ளீட்லி, ஃபுல்லாகவும் இம்மர்ஸ்லாம் இருக்கலாம், இல்லைனா பார்ஷியலாகவும் இம்மர்ஸ் ஆகிருக்கலாம். the force of the buoyancy எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the weight of the body, the weight of the fluid displaced by the body, weight of the volume of the fluid equal to the volume of the body அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி சொல்லியிருக்காங்க. ஸோ weight of the fluid displaced by the body, ஓகேங்களா. அதான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ளூயிடில் இம்மர்ஸ் ஆச்சுன்னா ஃபோர்ஸ் ஆஃப் buoyancy எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா weight of the fluid displaced by the body அதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஓகேங்களா. the point of application of the force of buoyancy on the body. அப்போ ஒரு பாடியில் எந்த பாயிண்டில் வந்து பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் ஆஃப் buoyancyயோட ஃபோர்ஸ் வந்து எந்த பாயிண்டில் ஆக்ட் ஆகுதோ அதை பற்றி சொல்கிறது எந்த டேர்ம் அப்படின்னு கேட்குறாங்கன்னா சென்டர் ஆஃப் buoyancy அப்படிங்கிறாங்க, ஓகேங்களா. when a body is immersed in a fluid either wholly or partially, it is buoyant by or lifted by a force which is equal to the weight of the fluid displaced by the body. இது என்ன பிரின்சிபல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முன்னாடி பார்த்த கொஸ்டினே தான். ஸோ இது வந்து டேர்ம் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆர்கிமெடிஸ் தான், ஓகேவா. ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல். ஃப்ளோட்டிங் பாடிஸ் இன் ஸ்டேபிள் ஈக்லிபிரியம், இது ரொம்ப முக்கியம். ஃப்ளோட்டிங் பாடிஸ் இன் ஸ்டேபிள் ஈக்லிபிரியம், அந்த ஃப்ளோட்டிங் பாடி வந்து எப்போ ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னா என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிக்ஸ்த் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்சர் வந்து பி. மெட்டா சென்டர் இஸ் அபோவ் இட்ஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. மெட்டா சென்டர் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கு மேலே இருந்துச்சுன்னா அந்த பாடி வந்து ஃப்ளோட்டிங் பாடி வந்து ஸ்டேபிள் அப்படிங்கிறத அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து செவன்த் கொஸ்டின், an ice cube is floating in a glass of water as the cube melts the water level, ஓகேங்களா. கியூப் வந்து கிளாஸ் ஆஃப் வாட்டரில் ஃப்ளோட் ஆகுது. அந்த கியூப் வந்து மெல்ட் ஆச்சுன்னா வாட்டர் லெவல் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வாட்டர் லெவல் ஃபால்ஸ் அப்படிங்கிறாங்க. ரைசஸ் தான் ஆகும். ஐஸ் கியூப் இஸ் ஃப்ளோட்டிங் இன் a glass of water as the cube melts, இந்த வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் தானே. ஓகே, புக்கில் அப்ஜெக்டிவில் ஆப்ஷன் பி கொடுத்துருக்காங்க. ஸோ செவன்த்துக்கு ஆப்ஷன் பி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா. இஃப் த பொசிஷன் ஆஃப் த மெட்டா சென்டர் எம் ரிமைன்ஸ் லோயர் தேன் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி த பாடி ஜி, த பாடி வில் ரிமைன் இன், ஓகேவா. ஸோ இது என்னவா இருக்குன்னா ஸ்டேபிளாக அன்ஸ்டேபிளாக நியூட்ரலாக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அன்ஸ்டேபிள். ஸோ முன்னாடி இதை தான் பார்த்தோம். சிக்ஸ்த்து கொஸ்டின் என்ன பார்த்தோன்னா ஃப்ளோட்டிங் பாடி ஸ்டேபிளாக இருக்குன்னா மெட்டா சென்டரிங் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டியை விட மேலே இருக்கணும். ஆனால் இந்த இதில் என்ன சொல்லியிருக்காங்க, மெட்டா சென்டர் வந்து ரிமைன்ஸ் லோயர் தேன் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த பாடி.
அப்போ மெட்டாசென்ட்ரிக் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டியோட கீழே இருக்குது அப்படின்னா அது அன்ஸ்டேபிள் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. மெட்டாசென்ட்ரிக் ஹைட் கேன் பி டிட்டர்மைன்ட் பை, ஸோ மெட்டாசென்ட்ரிக் ஹைட்னா ஒன்லி அனாலிட்டிக்கல் மெத்தடா எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தடா இல்லை போத் ஏ அண்ட் பியான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து போத் ஏ அண்ட் பி. ஓகேங்களா, அனாலிட்டிக்கல் மெத்தட் மூலியமாக மெட்டாசென்ட்ரிக் ஹைட் கண்டுபிடிக்கலாம், எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட் மூலியமாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது, if a body does not return to its original position from the slightly displaced angular position and heels farther away when given a small angular displacement, such an equilibrium is called as. ஸோ இது வந்து அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். அதாவது லைட்டாக அந்த பொருளை ஆட்டுறீங்க, ஸோ அது வந்து அகைன் அந்த ஒரிஜினல் பொசிஷனுக்கு வராமல் ஹீல்ஸ் ஃபாதர் அவே ரொம்ப தூரம் அப்படியே வந்து சாஞ்சிட்டே போகுது அப்படின்னா அதுக்கு என்ன ஈக்குலிபிரியம்னு கேட்குறாங்க. ஸோ அதை வந்து அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். ஓகே, ஸோ அடுத்து என்னென்னா ஃப்ளூயிட் கைனமேட்டிக்ஸ். Fluid kinematics is a branch of fluid mechanics which deals with the study of velocity and acceleration of the particles of fluids in motion and their distribution in space without considering any forces. அப்போ கைனமேட்டிக்ஸ்னா என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, without considering any forces or energy involved அப்படிங்கிறத வந்து மெயினான கீ பாயிண்ட். கைனமேட்டிக்ஸ்னால் ஃபோர்ஸை கன்சிடர் பண்ண மாட்டோம். Motion of the fluid particles may be described by the following methods: Lagrangian method, Eulerian method. ஓகேவா, Lagrangian methodனா the observer concentrate on the movement of the single particle. அப்போ நம்ம ஒரு அப்சர்வர் இருந்து ஒரு மூவ்மெண்ட் ஆஃப் த சிங்கிள் பார்ட்டிகளை மட்டும் பார்த்தீங்கன்னா அது லெக்ராஞ்சியன். ஓகேவா, இந்த பாத் டேக்கன் பை த பார்ட்டிகல் அண்ட் சேஞ்சஸ் இந்த வெலாசிட்டி அண்ட் ஆக்சலேஷன் அண்ட் ஸ்டடி. ஓகேங்களா, யூலேரியன் மெத்தட்னா யூலேரியன் மெத்தட் அப்சர்வர் கான்சன்ட்ரேட் ஆன் ஏ பாயிண்ட் இன் த ஃப்ளூயிட் சிஸ்டம். அப்போ ஒரு பார்ட்டிகளை ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா அது லெக்ராஞ்சியன், அந்த ஃப்ளூயிட் சிஸ்டத்தையே கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா அது யூலேரியன். ஓகேவா, அது ரெண்டுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இது முக்கியமானது. ஸோ காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஆக்சலேஷன் ஆஃப் த ஸ்டடி ஆஃப் பார்ட்டிகல்ஸ், ஸ்டடி ஆஃப் ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ் இஸ் கிவன் பை. ஸோ எப்படிலாம் ஸ்டடி பண்ணலாம் ஆக்சலேஷன் அப்படின்னா ஏஎக்ஸ் ஏஒய் ஏசட் 3 டேர்ம் இருக்குது. ஸோ எக்ஸ் டைரெக்ஷனில் வச்சு பார்க்குறப்ப u இன்ட்டு டியூ பை டிஎக்ஸ் டோயூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் வி இன்ட்டு டோயூ பை டோஒய் ப்ளஸ் டபிள்யூ இன்ட்டு டோயூ பை டோ இசட் ப்ளஸ் டோயூ பை டோ டி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏஎக்ஸ்ன்னு இருக்கா, ஸோ யூ மட்டும் மேலே வந்துடும். ஓகேவா, எக்ஸ்னா யூ மட்டும் டாப்பில் வந்துடும், டோ யூ பை டோ டி. ஓகேங்களா, ஒய்னா வி. ஸோ எக்ஸ்ஒய் இசட் மாதிரி யூவிடபிள்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்ஒய் இசட் மாதிரி யூவிடபிள்யூ, யூ மேலே வந்துடும். அதே மாதிரி அடுத்த டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூவிடபிள்யூ சேமாக வந்துடும். இங்கே வந்து ஒய்ங்கிறப்ப வி வந்துடும், வின்னு வந்துடும். அதே மாதிரி இங்கே வி வந்துடும். ஸோ இசட்டுங்கிறப்ப இங்கே டபிள்யூ இங்கே டபிள்யூ வந்துடும். ஓகேங்களா, ஸோ தட்ஸ் ஆல். அதே ரிசல்ட்னு வெலாசிட்டினா இது 3 கூட்டிக்கிறது ஸ்கொயர் பண்ணி v ஈக்குவல் டு ரூட் ஆஃப் யூ ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர் ப்ளஸ் டபிள்யூ ஸ்கொயர். இது எல்லாமே வந்து வெலாசிட்டி காம்பனன்ட்ஸ். அப்போ v ஈக்குவல் டு யூஏ ப்ளஸ் விஜே ப்ளஸ் டபிள்யூகே அப்படிங்கிறது வெக்டர் நோட்டேஷனில் சொல்கிறாங்க. ரிசல்டன்ட் ஆக்சலரேஷன்னா ரூட் ஆஃப் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஇசட் ஸ்கொயர். அதே வெக்டர் நோட்டேஷனில் ஏஎக்ஸ்ஐ ப்ளஸ் ஏஒய்ஜே ப்ளஸ் ஏஇசட் கே அப்படிங்கிறாங்க. ஆல்சோ ஏ ஈக்குவல் டு வி இன்ட்டு டோ வி பை டோ எஸ் ப்ளஸ் டோ வி பை டோ டி அப்படிங்கிறாங்க. ஓகே, கன்வெக்டிவ் ஆக்சலேஷனை வி இன்ட்டு டோ வி பை டோ எஸ் அப்படிங்கிற டேர்ம் சொல்கிறாங்க. இந்த டேர்ம் வந்து கன்வெக்டிவ் ஆக்சலேஷன், இந்த டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ஆக்சலேஷன். ஸோ இது வந்து கன்வெக்டிவ் ஆக்சலேஷன், இது வந்து லோக்கல் ஆக்சலேஷன் அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சார் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் ஃப்ளோ என்னென்ன இருக்குன்னா ஸ்டெடி அன்ஸ்டெடி, யூனிஃபார்ம் நான் யூனிஃபார்ம், 1 2 3 டைமென்ஷனல் ஃப்ளோஸ், ரொட்டேஷனல் இரோட்டேஷனல், லேமினார் டர்புலன்ட், கம்ப்ரஸபிள் இன்கம்ப்ரஸபிள். டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோ லைன்ஸ்னால் பாத் லைன் என்ன, ஸ்டீம் லைன் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாத் லைன்னா வந்து பாத் ஃபாலோட் பை ஃப்ளூயிட் பார்ட்டிகல் இன் மோஷன். அப்போ ஃப்ளூயிட் பார்ட்டிகளில் வந்து மோஷனில் இருக்கிறப்ப அதோட பாத்து ஸ்டடி பண்ணுறது தான் வந்து பாத் லைனு. அது ஸ்டீம் லைன், இட்ஸ் இமேஜின் லைன் வித் இன் த ஃப்ளோ ஸோ தட் த டேஞ்சன்ட் அட் எனி பாயிண்ட் இட் இண்டிகேட்ஸ் த வெலாசிட்டி அட் தட் பாயிண்ட். ஸோ அது டேஞ்சன்ட் வரைகிறப்போ ஒரு பார்ட்டிகளுக்கு டேஞ்சன்ட் வரைகிறது அது எதை மென்ஷன் பண்ணுன்னா வெலாசிட்டி அட் தட் பாயிண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணும் அப்படிங்கிறத ஸ்டீம் லைனில் சொல்கிறாங்க. ஸோ பாத் லைன் ஸ்டீம் லைன். ஸோ அடுத்தது ஸ்டீம் டியூப்னு ஒன்று இருக்குது, ஸ்டீக் லைன் ஒன்று இருக்குது. ஸ்டீம் டியூப் அப்படின்னா ஃப்ளூயிட் மாஸ் பவுண்டட் பை எ குரூப் ஆஃப் ஸ்டீம் லைன்ஸ். அப்போ நிறையா ஸ்டீம் லைன்ஸ் சேர்ந்தது. ஓகேவா, முன்னாடி என்ன பார்த்தோம், ஸ்டீம் லைன் பார்த்தோம்னா இமேஜின் லைன் வித்தின் த ஃப்ளோ ஸோ தட் த டேஞ்சன்ட் அட் எனி பாயிண்ட் இட் இண்டிகேட்ஸ் வெலாசிட்டி அட் தட் பாயிண்ட். அது அந்த ஒரு ஃப்ளோவில் இருக்கிறப்ப அதுக்கு டேஞ்சன்ட் வரைஞ்சிங்கன்னா அது வந்து வெலாசிட்டி மென்ஷன் பண்ணுது. இது மாதிரி நிறையா குரூப் ஆஃப் ஸ்டீம் லைன்ஸை வரைஞ்சிங்கன்னா அந்த ஃப்ளூயிட் மாஸ் தான் வந்து ஸ்டீம் டியூப் அப்படிங்கிறாங்க. ஸ்டீக் லைன் அப்படின்னா என்னென்னா கர்வ் விச் கிவன்ஸ் இன் இன்ஸ்டன்டேனியஸ் பிக்சர் ஆஃப் த லொக்கேஷன் ஆஃப் எ ஃப்ளூயிட் பார்ட்டிகல் விச் ஹேவ் பாஸ்டு த்ரூ த கிவன் பாயிண்ட். ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே பாஸ் ஆகிறப்ப அது கொடுக்கக்கூடிய இன்ஸ்டன்டேனியஸ் பிக்சர் ஆஃப் த லொக்கேஷன் ஆஃப் த ஃப்ளூயிட் பார்ட்டிகல், அதோட லொக்கேஷனை பற்றி படிக்கிறதா வந்து ஸ்டீக் லைன் அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டினியூட்டி ஈக்குவேஷன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கன்டினியூஷனாக ρn a1 v1 ஈக்குவல் டு ρ2 a2 v2. இது வந்து போன
ஏஇ கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கேட்டிருப்பாங்க ρ1 a1 v1 = ρ2 a2 v2 இல்லைனா வந்து a1 v1 = a2 v2. ஸோ இது எப்போ யூஸ் பண்ணுவோம்னா கம்ப்ரஸபிள் ஃப்ளூயிடாக இருந்தால் ρn a1 v1 யூஸ் பண்ணுவோம். இன்கம்ப்ரஸபிளாக இருந்தால் a1 v1 = a2 v2 அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இன்கம்ப்ரஸபிளாக இருந்தால் டென்சிட்டி சேமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து டென்சிட்டி கேன்சல் ஆயிரும். கண்டினியூட்டி ஈக்குவேஷன் வந்து ஸ்டெடி ஃப்ளோ இன்கம்ப்ரஸபிள் ஃப்ளூயிடில் இருந்துச்சுன்னா ∂u/∂x + ∂v/∂y + ∂w/∂z = 0. ஓகேங்களா? கம்ப்ரஸபிள் ஃப்ளூயிட் இதெல்லாம் ஓகே 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 இது முக்கியம். velocity potential steam function. So velocity potential அப்படின்னா இது மட்டும் ஞாபகம் defined as the scalar function of space and time such that its negative derivative with respect to any direction gives the fluid velocity in that direction. அப்போ அதோட negative derivation வந்து with respect to any direction gives the fluid velocity in that direction. அதோட fluid velocity வந்து ஓகேங்களா யூங்கிறது velocity அதோட negative derivation respect to the any direction. ஓகேவா scalar function of the space and time. ஓகேங்களா அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க ஓகேவா ∂φ/∂x அப்படிங்கிறது நெகட்டிவ் டெரிவேஷன் போட்டிங்கன்னா அது வந்து வெலாசிட்டி இந்த டைரக்ஷன் யூவோட வெலாசிட்டி கண்டுபிடிச்சிடலாம். வீனா -∂φ/∂ya டபிள்யூங்கிறப்ப ∂φ/∂z. ஓகேவா ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன்னா இது ஃபை இருக்குது இது சை இருக்குது. ஓகேங்களா ஸ்கேலர் ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் டைம் ரெண்டுமே ஸ்பேஸ் அண்ட் டைம் தான். such that its partial derivative with respect to any direction gives the velocity component at right angles to this direction. ஓகேங்களா இது வந்து ரைட் ஆங்கிள்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அது வந்து ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன். இது வந்து என்ன பண்ணால் u = ∂ψ/∂y விங்கிறது -∂ψ/∂x. ஓகேங்களா ஸோ இந்த வெலாசிட்டி பொட்டன்ஷியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்துலேயும் மைனஸ் வரும். ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் யூவில் ப்ளஸ் வரும் வியில் மைனஸ் வரும். ஸோ அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் சை மீன்ஸ் எ பாசிபிள் கேஸ் ஆஃப் ஃப்ளோ. அப்போ சை இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஃப்ளோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து கேட்சி ரீமேன்ஸ் ஈக்குவேஷன் அதுவும் ரொம்ப முக்கியம் தான். கேட்சி ரீமேன் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது u = -∂φ/∂x = ∂φ/∂y. ஓகேங்களா அதே மாதிரி v = -∂φ/∂y = -∂φ/∂x அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது வந்து உங்களுக்கு பார்க்குறதுனால டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ இதோட கொஸ்டின்ஸ் ஏதாவது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃப்ளோ நெட் அப்படின்னா என்னென்னு சொல்கிறாங்க பாருங்கள். இது வந்து சாயிலையுமே வரும். கிரிட் அப்டென்ட் பை drawing of series of streamlines and equipotential. அப்போ ஸ்ட்ரீம் லைனும் ஈக்குபொட்டன்ஷியல் லைனும் ரெண்டும் வரையறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கிரிட் கிடைக்கும்ல அதுதான் வந்து ஃப்ளோ நெட்டு. ஸோ இந்த டேர்ம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா ஸோ அடுத்தது ஸோ அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். The motion of your fluid particles may be described by which of the following methods. மோஷன் வந்து எதை வச்சு சொல்கிறாங்க லெக்ராஞ்சியனா யூலேரியனா அண்ட் போத் அண்ட் ஏ அண்ட் பி அப்படின்னு கேட்டோம்னா ஸோ ஆன்சர் வந்து போத் ஏ அண்ட் பி. ஓகேங்களா சி லெக்ராஞ்சியன் மெத்தட் யூலேரியன் மெத்தட் ரெண்டையுமே வச்சு உங்களுக்கு மோஷன் ஆஃப் த ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். விச் ஆர் த ஃபாலோயிங் மெத்தட்ஸ் இஸ் அப்சர்வ்டு இந்த அப்சர்வர் கான்சன்ட்ரேட் பண்ண பாயிண்ட் ஆன் த ஃப்ளூயிட் சிஸ்டம். ஃப்ளூயிட் சிஸ்டம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ யூலேரியன் மெத்தட் தான் வரும். என்ன கொடுத்துருக்காங்க சாரி அப்சர்வர் கான்சன்ட்ரேட் ஆன் பாயிண்ட் இன் த ஃப்ளூயிட் சிஸ்டம்னு சொன்னோம்னா அப்சர்வர் கான்சன்ட்ரேட் ஆன் பாயிண்ட் இன் த ஃப்ளூயிட் சிஸ்டம்னா யூலேரியன் மெத்தட் தான். ஸோ இதில் புக் ஆன்சர் வந்து நன் ஆஃப் தி அபோவ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பி தான் யூலேரியன் மெத்தட் தான். ஓகே நார்மல் ஆக்சிலேஷன் இன் ஃப்ளூயிட் ஃப்ளோ சிச்சுவேஷன் எக்ஸிஸ்ட்ஸ் ஒன்லி. நார்மல் ஆக்சிலேஷன் இன் ஃப்ளூயிட் ஃப்ளோ எப்போ எக்ஸிஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோ இஸ் இன் 2 டைமென்ஷனல். ஃப்ளோ வந்து 2 டைமென்ஷனலாக இருந்துச்சுன்னா நார்மல் ஆக்சிலேஷன் ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து சிச்சுவேஷன் வந்து எக்ஸிஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஸ்டெடி ஃப்ளோ ஆஃப் வெலாசிட்டி இங்கே ஸ்டெடி ஃப்ளோ த வெலாசிட்டி எப்படி இருக்கும் கேட்க. ஸ்டெடி ஃப்ளோவில் வந்து வெலாசிட்டி வந்து டஸ் நாட் சேஞ்சா இல்லைனா ஒரு பாயிண்டில் மட்டும் டஸ் நாட் சேஞ்சா இல்லைனா மே சேஞ்ச் இட்ஸ் டைரெக்ஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஃபோர்த்து பி ஸ்டெடி இன் ஏ ஸ்டெடி ஃப்ளோ த வெலாசிட்டி அட் எ கிவன் பாயிண்ட் டஸ் நாட் சேஞ்ச் வித் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா டஸ் நாட் சேஞ்ச் வித் டைம் அட் எ கிவன் பாயிண்ட் அப்படிங்கிறது இதில் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஃபோர்த்துக்கு ஆப்ஷன் பி. ஸோ ஃபிஃப்த்து என்னென்னா த ஃப்ளோ இன் ஏ பைப் whose valve is being opened or closed gradually is an example of. கிராஜுவலாக வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க இல்லை ஓப்பன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஸ்டெடியாக அன்ஸ்டெடியாக ரொட்டேஷனல் கம்ப்ரஸபிளாக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அன்ஸ்டெடி அப்படிங்கிறாங்க. ஓகேவா ஸோ பீயிங் ஓப்பன்ட் ஆர் க்ளோஸ்டு கிராஜுவலி இஸ் an example of unsteady flow. ஸோ இது கரெக்டு தான். அன்ஸ்டெடி ஃப்ளோங்கிறது கரெக்டாக புக்குக்குள்ளேயே இந்த இதான் கொடுத்துருக்காங்க ஆன்சரு. ஸோ அடுத்தது டைப் ஆஃப் ஃப்ளோ இன் விச் த வெலாசிட்டி அட் எனி கிவன் டைம் டஸ் நாட் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு த ஸ்பேஸை பொறுத்து
அதோட வெலாசிட்டி மாறல அப்படின்னா என்ன கேட்குறேன், ஸ்டெடி ஃப்ளோவாக, கம்ப்ரஸபிள் ஃப்ளோவாக, யூனிஃபார்மாக, ரொட்டேஷனலாக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பொறுத்த வரைக்கும் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் ஃப்ளோ. ஸ்பேஸை பொறுத்து மாறல அப்படின்னா வந்து அது யூனிஃபார்ம் ஃப்ளோ அப்படிங்கிறாங்க. ஃப்ளோ இன் எ பைப் வேறு ஆவரேஜ் ஃப்ளோ பேராமீட்டர்ஸ் ஆர் கன்சிடர் ஃபார் அனாலிசிஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப். ஓகேங்களா, ஆவரேஜ் ஃப்ளோ பேராமீட்டர் கன்சிடர் ஃபார் அனாலிசிஸ். ஓகே, ஆவரேஜ் ஃப்ளோ பேராமீட்டர்ஸ் வந்து கன்சிடர் பண்ணிங்கன்னா, அனாலிசிஸு கன்சிடர் பண்ணிங்கன்னா அது வந்து என்ன ஃப்ளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்கம்ப்ரஸபிளாக, 1 டைமென்ஷனல், 2 டைமென்ஷனல், 3 டைமென்ஷனலாக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 7th பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் பி 1 டைமென்ஷனல் ஃப்ளோ. ஸோ இதை இப்போ பார்க்குறோம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, flow in a pipe where average flow parameter are considered for analysis is an example of. average flow parameters மட்டும் கன்சிடர் பண்ணி அனலைஸ் பண்ணுறீங்க. எதுனா flow in a pipe அனலைஸ் பண்ணிங்கன்னா அது வந்து 1 dimensional flow. அடுத்து the flow in a river during the period of heavy rainfall. heavy rainfall அப்போ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ heavy rainfall அப்போ ஃப்ளோ எப்படி இருக்கும், ஸ்டெடி நான் யூனிஃபார்ம் 3 டைமென்ஷனலாக, ஸ்டெடி யூனிஃபார்ம் 2 டைமென்ஷனலாக, அன்ஸ்டெடி யூனிஃபார்ம் 3 டைமென்ஷனலாக, அன்ஸ்டெடி நான் யூனிஃபார்ம் 3 டைமென்ஷனலாக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது 8th பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் டி அன்ஸ்டெடி நான் யூனிஃபார்ம் 3 டைமென்ஷன். இது புதுசாக இருக்குது. ஸோ இது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது flow between parallel plate of infinite extent is an example of. flow between parallel plates of infinite extent is an example of. இது என்னென்னா 4th-க்கு 9th-க்கு ஆப்ஷன் பி. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 டைமென்ஷனல் ஃப்ளோ. flow between parallel plates of infinite extent. ஓகேங்களா, parallel plate infinite extentனா 2 dimensional flow. the flow is irrotational as well as steady. it is known as. irrotational இருக்குது, ஸ்டெடியாகவும் இருக்குது அப்படின்னா வந்து அது என்னன்னு கேட்டிருக்காங்க, என்ன ஃப்ளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 10th கொஸ்டின் பொறுத்தவரைக்கும் ஆப்ஷன் சி பொட்டன்ஷியல் ஃப்ளோ. ஸோ பொட்டன்ஷியல் ஃப்ளோ என்னென்னு கேட்கலாம். ஃப்ளோ வந்து irrotational இருக்குது, அதே சமயம் ஸ்டெடியாகவும் இருக்குது. irrotational அண்ட் ஸ்டெடி. irrotational அண்ட் ஸ்டெடினா பொட்டன்ஷியல் ஃப்ளோ. ஞாபகம் வச்சுக்கோங்க. high velocity of flow in a conduit of large size is known as. high velocity flow in a conduit of large size is known as laminar, turbulent, either of above, none of the above. ஸோ 11th பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் பி டர்புலன்ட் ஃப்ளோ. ஓகேங்களா, ஹை வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வெலாசிட்டி அதிகமாக போகுது, அப்போ வந்து அது என்ன லேமினராக இருக்காது, டர்புலண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின், இஃப் த ரெனால்ட்ஸ் நம்பர் இஸ் லெஸ் தென் 2000 விட கம்மியாக இருந்ததுன்னா அந்த ஃப்ளோ இன் பைப் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 12th-க்கு ஆப்ஷன் ஏ லேமினார் ஃப்ளோ. ஓகேங்களா, ஸோ ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து லெஸ் தென் 2000 இருந்தால் அது லேமினார் ஃப்ளோ. அடுத்தது பாத் ஃபாலோடு பை எ ஃப்ளூயிட் பார்ட்டிகல் இன் மோஷன். பாத் ஃபாலோடு பை எ ஃப்ளூயிட் பார்ட்டிகல் இன் மோஷன்னா ஸ்டீம் லைனா, ஸ்டீக் லைனா, பாத் லைனா. ஸோ இப்போ தான் படித்தோம். ஓகேங்களா, ஸோ 13 பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் பி பாத் லைன். பாத் ஃபாலோட் பை எ ஃப்ளூயிட் பார்ட்டிகல் இன் மோஷன் இஸ் நோன் அஸ் பாத் லைன். ஓகேங்களா, ஸோ அடுத்தது இது டேஸ் இஸ் இன் இமேஜின் லைன் வித் ஃப்ளோ ஆஃப் ஸோ தட் த டேஞ்சர் அட் எனி பாயிண்ட் இண்டிகேட்ஸ் த வெலாசிட்டி ஆஃப் த பாயிண்ட். ஸ்டீம் லைன் தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகேவா, 14th பி ஸ்டீம் லைன். ஓகேவா, டேஞ்சன்ட் வரைகிறீங்க, அது வந்து வெலாசிட்டி கொடுக்குது அப்படிங்கிறது ஸ்டீம் லைன். ஸோ அடுத்த கொஸ்டின், ஸ்டீம் லைன் இஸ் ஒன் in which the steam function does not change, which flow cannot cross a boundary surface, a constant area through its length so that the velocity remains constant அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன பி. in which the flow cannot cross the bounding surface. அப்போ ஸ்டீம் லைனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த பவுண்டிங் சர்ஃபேஸை வந்து கிராஸ் பண்ணி போகாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டீம் லைன் dash a curve which gives the instantaneous picture of the location of the fluid particle which have passed through the given point. அப்போ அந்த இன்ஸ்டன்டேனியஸ் பிக்சர் கொடுக்குது, ஒரு கிவன் பாயிண்ட்டுக்குள்ளே அந்த ஃப்ளூயிட் பார்ட்டிகல் மூவ் ஆகிறப்ப அதோட லொக்கேஷனை சொல்லுது அப்படின்னா என்ன லைன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாத்தா, ஸ்டீமா, ஸ்டீக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 16th பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் ஸ்டீக் லைன். ஓகேங்களா, ஸ்டீக் லைன். ஸோ அடுத்தது, இன் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் த கண்டினியூட்டி ஈக்குவேஷன் இஸ் மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் எம்பாடிங் த பிரின்சிபல் ஆஃப். கண்டினியூட்டி ஈக்குவேஷன் எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். ஓகேங்களா, கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். Continuity equation is the mathematical statement embodying the principle of conservation of mass. An irrotational flow in which streamlines of the flow are curved and closely spaced. Fluid does not rotate as it moves along. Net rotation of fluid body about the mass constant remains 0. எனக்கு தெரிஞ்சு பி வரும்னு நினைக்கிறேன். ஸோ 18th பொறுத்தவரைக்கும் சாரி பி வரல, சி. 18th பொறுத்தவரைக்கும் சி. The net rotation of fluid particles about their mass centers remains 0. Irrotational flow அப்படின்னு சொன்னாங்கன்னா the net rotation fluid particles about their mass centers remains 0. ஸோ ரிமைன் 0 அப்படிங்கிறது ஒரு மென்ஷன் கீ பாயிண்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. irrotation flowனா net rotation of the fluid particles. ஓகேவா, net rotation of the fluid particles about their mass centers remains 0. ஸோ fluid flow the steam lines are lines. ஓகேங்களா, fluid flowவில் வந்து steam lineங்கிறது எப்படி இருக்கும், along with the vorticity is 0, along with the steam function phi is equal to psi is equal to constant which they are parallel to the equipotential line which exist in irrotational flow only அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 19th பொறுத்த வரைக்கும் ஆன்சர் பி
along with the stream function psi is equal to constant அப்படிங்கிறாங்க. ஸோ fluid flowல stream lines are lines இந்த டேர்மையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரீம் லைன்ஸ் வந்து என்னவா இருக்கும் fluid flowல along with the stream function psiல கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் psiல கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் ஸ்ட்ரீம் லைன்ஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன, dash is defined as the mathematically as the line integral of the tangential velocity about a closed path. ஓகேங்களா, closed pathன்னு சொல்லிட்டாங்க. அப்போ சர்க்குலேஷனாக வெர்டிசிட்டியா either of above அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 20th பொறுத்த வரைக்கும் ஆன்சர் ஏ சர்க்குலேஷன். அப்போ சர்க்குலேஷன் என்னென்னா mathematically as the line integral of the tangential velocity about a closed path. tangential velocity of the closed path கான்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு தான் வந்து சர்க்குலேஷன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. The concept of stream function which is based on the principle of continuity is applicable to எதுக்கு வந்து கண்டினியூட்டி பிரின்சிபல் ஆஃப் கண்டினியூட்டி வந்து அப்ளிகபிள் ஆகுன்னு கேட்டிருக்காங்க. இரோட்டேஷன் ஃப்ளோவா, 2 dimensional ஃப்ளோ இல்லையா, 3 dimensional யூனிஃபார்மா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 21 பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் பி 2 dimensional ஃப்ளோ ஒன்லி. அப்போ பிரின்சிபல் ஆஃப் கண்டினியூட்டி இஸ் அப்ளிகபிள் டு 2 dimensional 2D அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். கான்செப்ட் ஆஃப் ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் விச் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் கண்டினியூட்டி இஸ் அப்ளிகபிள் டு 2D. ஸோ 22nd கொஸ்டின் பார்க்க போகிறோம். The motion is described as when the components of rotation or vorticity are 0 throughout the certain point of fluid. அப்போ ஒரு ரொட்டேஷனலாக இர்ரோட்டேஷனலாக என்ன ஃப்ளூயிட் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஜீரோன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஜீரோன்னு ஒரு வார்த்தை இருந்தாவே அது வந்து இர்ரோட்டேஷனல். அப்போ அது ரொட்டேட் ஆகலின்னு தான் அர்த்தம். ஓகேங்களா, ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா அது ரொட்டேஷனல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். த மோஷன் இஸ் டிஸ்கிரைப்ட் ஆஸ் இர்ரோட்டேஷனல். அந்த மோஷனை வந்து இர்ரோட்டேஷனல் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். when the components of the rotation or vorticity are 0 throughout the certain point of fluid அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. Dash is defined as a scalar function of space and time such that a negative derivative with respect to any direction gives the fluid velocity in that direction. இது சொல்லுங்கள், வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷனாக, ஸ்டீம் ஃபங்க்ஷனாக, சர்க்குலேஷனாக, வெர்டிசிட்டியா? வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். ஸோ 23 பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ஏ வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் தான் வந்து ஸ்பேஸை டைமை பொறுத்து ஸ்கேலர் ஃபங்க்ஷனாக இருக்கும். இட்ஸ் நெகட்டிவ் டெரிவேட்டிவ் தான். வித் ரெஸ்பெக்ட் டு எனி டைரக்ஷன் கிவ்ஸ் த ஃப்ளூயிட் வெர்டிசிட்டி இஸ் த டைரக்ஷன். ஓகேங்களா, வெலாசிட்டி பொட்டன்ஷியல் சை சாட்டிஸ்ஃபைஸ் த லேப்லஸ் ஈக்குவேஷன் ரெப்ரசன்ட்ஸ் த பாசிபிள். லேப்லஸ் ஈக்குவேஷனை வந்து வெலாசிட்டி பொட்டன்ஷியல் சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணுச்சுன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி ஸ்டெடி, இன்கம்ப்ரெசிபிள் அண்ட் இர்ரோட்டேஷனல். ஸ்டெடியாக இருக்கும், இன்கம்ப்ரெசிபிளாக இருக்கும், இர்ரோட்டேஷனலாக இருக்கும். அப்போ வெலாசிட்டி பொட்டன்ஷியல் வந்து லேப்லஸ் ஈக்குவேஷனை வந்து சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணுச்சுன்னா அது வந்து என்ன ஃப்ளோனா ஸ்டெடி ஃப்ளோ, இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளோ, இர்ரோட்டேஷனல் ஃப்ளோ அப்படிங்கிறத சொல்கிறாங்க. Flow net is a graphical representation of the stream lines and equipotence lines such that these lines எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்த்தோகானலாக வந்து இன்டர்செக்ட் ஆகுமா, அட் வேரியஸ் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் இன்டர்செக்ட் ஆகுமா, இல்லை மேக்னிடியூட் அண்டு டைரக்ஷனை வந்து இண்டிகேட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஆன்சர் என்ன ஏ இன்டர்செக்ட் அட் ஈச் அதர் ஆர்த்தோகானலி ஃபார்மிங் கர்விலீனியர் ஸ்கொயர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேவா. ஸோ அடுத்தது இந்த ஃப்ளோ நெட் அனாலிசிஸ். இந்த ஃப்ளோ நெட் அனாலிசிஸ் கேன் பி யூஸ் டு டிட்டர்மைன் ஃப்ளோ நெட். அது வந்து அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்ட்ரீம் லைன்ஸ் அண்ட் ஈக்குபொட்டன்ஷியல் லைனை வந்து அனலைஸ் கண்டுபிடிக்க போகிறீங்களா, அதுக்காக இதை யூஸ் பண்ண போகிறீங்களா? குவான்டிட்டி ஆஃப் சீப்பேஜ் அண்ட் அப்பர் லிஃப்ட் ப்ரெஷர் பிலோ ஹைட்ராலிக் ஸ்ட்ரக்சரா, எஃபிஷியன்ட் பவுண்டரி ஷேப்ஸ் ஃபார் விச் த ஃப்ளோ டஸ் நாட் செப்பரேட், த வெலாசிட்டி அண்ட் ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் த கிவன் பவுண்டரிஸ் ஆஃப் ஃப்ளோ அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இ. ஸோ எல்லாமே தான். அப்போ என்னென்னா இதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ளோ நெட் அனாலிசிஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டீம் லைனும் ஈக்குபொட்டன்ஷியல் லைனையும் கண்டுபிடிக்கிறதுக்காக ஃப்ளோ நெட் யூஸ் பண்ணுறோம். அது ஒரு பாயிண்ட்டு. குவான்டிட்டி ஆஃப் சீப்பேஜ் அண்டு அப்பர் லிஃப்ட் ப்ரெஷர் பிலோ த ஹைட்ராலிக் ஸ்ட்ரக்சர்ஸ். அப்போ ஹைட்ராலிக் ஸ்ட்ரக்சர்ஸுக்கு கீழே சீப்பேஜ் எவ்வளோ சீப்பேஜ் ஆகுது, அப்பர் லிஃப்ட் ப்ரெஷர் எவ்வளோ வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும் ஃப்ளோ நெட் யூஸ் பண்ணுறோம். எஃபிஷியன்ட் பவுண்டரி ஷேப்ஸ் த ஃப்ளோ டஸ் நாட் செப்பரேட். அப்போ அந்த ஃப்ளோ வந்து செப்பரேட் ஆகாமல் இருக்கிறப்ப அதுக்கு எந்த பவுண்டரி ஷேப் கொடுக்கணும் அப்படிங்கிறதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஃப்ளோ நெட் யூஸ் பண்ணுறோம். வெலாசிட்டி அண்ட் ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் த கிவன் பவுண்டரிஸ் ஆஃப் ஃப்ளோ. அப்போ வெலாசிட்டி எவ்வளோ போகணும், ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வளோ அந்த பவுண்டரிக்குள்ளே அனுப்புனா நமக்கு வந்து எந்த டேமேஜும் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம ஃப்ளோ நெட் யூஸ் பண்ணுறோம். ஓகே. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃப்ளூயிட் டைனமிக்ஸ். சயின்ஸ் which deals with the geometry of motion of fluids without reference to the forces causing the motion is known as hydrokinematics. அதான் கைனமேட்டிக்ஸ்னால் என்ன சொன்னோம், வித்தவுட் கன்சிடரிங் த ஃபோர்ஸஸ்ன்னு முன்னாடி சொன்னோம். அதே தான். அதே வந்து கைனட்டிக்ஸ் அப்படின்னா வித் கன்சிடரேஷன் ஆஃப் த மோஷன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா the science which deals with the action of forces in producing or changing the motion of fluids is known as hydrostatics or simply kinetics. ஓகேங்களா. கைனமேட்டிக்ஸ்னால் வித்தவுட் ரெஃபரன்ஸ் டு த
ஃபோர்ஸஸ். அதே வந்து வித் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ்னால் கைனெட்டிக்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். டைப்ஸ் ஆஃப் ஹெட் அப்படின்னு கேட்டுங்க. பொட்டன்ஷியல் ஹெட், வெலாசிட்டி ஹெட், ப்ரெஷர் ஹெட். ஆர் பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஆர் கைனெட்டிக் எனர்ஜி, ஆர் ப்ரெஷர் எனர்ஜி அப்படிங்கிறாங்க. பெர்னோலிஸ் ஈக்குவேஷன். ஓகேவா? பொட்டன்ஷியல், வெலாசிட்டி, ப்ரெஷர் ரொம்ப முக்கியமானது. பெர்னோலிஸ் ஈக்குவேஷன் ஸ்டேட் தட் an ideal incompressible fluid when the fluid is steady and continuous. அப்போ ஐடியலாக இருக்குது, இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிடாக இருக்குது. when the flow is steady and continuous, then the sum of pressure energy, potential or datum energy and kinetic energy is constant along the streamline. அந்த ஸ்ட்ரீம்லைனில் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து பெர்னோலி ஈக்குவேஷன் சொல்லுது. அதுக்கு என்ன எக்ஸ்பிரஷன் சொல்கிறாங்கன்னா மேத்தமெட்டிக்கலாக எக்ஸ்பிரஷன். இது வந்து போன வருஷம் ஏஇ கொஸ்டின். ஓகேங்களா? P/W + V²/2G + Z = கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ இது வந்து என்னென்னா P/Wங்கிறது ப்ரெஷர் எனர்ஜி ஆர் ஹெட்டு, V²/2Gங்கிறது கைனடிக் எனர்ஜி ஆர் ஹெட்டு, இசட்டுங்கிறது டேட்டம் எனர்ஜி ஆர் ஹெட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இசட்டுங்கிறது டேட்டம் எனர்ஜி ஆர் ஹெட்டு. யூலர்ஸ் ஈக்குவேஷன் ஃபார் மோஷன் அப்படின்னா dP/ρ + V × dV + G × dZ = 0. இது டிஃபரன்ஷியல் ஃபார்ம். ஸோ யூலர்ஸ் ஈக்குவேஷன் இந்த தடவை கேட்கலாம். ஏன்னா வந்து போன தடவை பெர்னோலிஸ் ஈக்குவேஷன் கேட்டாங்க. ஸோ அதே வந்து ரிப்பீட் ஆகாது. ஸோ அது ரிலேட்டடாக அதுக்கான யூலர்ஸ் படித்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது நமக்கு. ஸோ அடுத்த பெர்னோலிஸ் ஈக்குவேஷன் ஃபார் ரியல் ஃப்ளூயிட் அப்படின்னா P1/W + V1²/2G + Z1 = P2/W + V2²/2G + Z2 + HL. ஹெச்எல்ங்கிறது ரியல் லைஃப் ஃப்ளூயிடில் வந்து ஹெட் லாஸ் வரும். அதான் லாஸ் ஆஃப் எனர்ஜி பிட்வீன் செக்ஷன் 1 and 2 அப்படிங்கிறது முக்கியம். ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பெர்னோலிஸ் ஈக்குவேஷன்ஸ் ஆர் வென்ச்சுரிமீட்டர், ஆர்ஃபேஸ் மீட்டர், ரோட்டோமீட்டர் அண்ட் எல்போமீட்டர், பிட்டா டியூப். இன் கேஸ் ஆஃப் வென்ச்சுரிமீட்டராக இருந்தால் ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் எப்படி இருக்குன்னா Q actual = theoretical coefficient of discharge CD × A1A2/√A1² - A2² × √2GH. இந்த ஃபார்மில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் கண்டுபிடிக்கிறீங்கன்னா இந்த தியரிட்டிக்கல் டிஸ்சார்ஜின்ட்டு ஒரு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் போடுவீங்க. சிடிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ், A1ங்கிறது ஏரியா ஆஃப் இன்லெட், A2ங்கிறது ஏரியா ஆஃப் அவுட்லெட், Hங்கிறது டிஃபரன்ஸ் ஆஃப் ப்ரெஷர் ஹெட் அட் செக்ஷன்ஸ் 1 and 2. ஓகேங்களா? முக்கியமாக பாருங்கள், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் வந்து வென்ச்சுரி மீட்டருக்கு 0.96 to 0.98ங்கிறது ரேஞ்சு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷனில் வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து 0.95, 0.99, 0.97, 0.92 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஈஸியாக போடலாம். 96லேருந்து 98க்குள்ளே இருக்கக்கூடிய 0.97 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது ஃப்ரீ லிக்விட் ஜெட் அப்படின்னு ஒன்று டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வேணாம். ஓகே, மொமெண்டம் பிரின்சிபல்னு ஒன்று இருக்குது. ஸோ இதை லைட்டாக பார்த்துக்கலாம். மொமெண்டம் பிரின்சிபல்னு என்ன சொன்னாங்கன்னா நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எ மாஸ் ஆஃப் ஃப்ளூயிட் இஸ் ஈக்குவல் டு த சேஞ்ச் இன் மொமெண்டம் ஆஃப் ஃப்ளோ பெர் யூனிட் டைம் இன் த டைரக்ஷன். அப்போ நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எ மாஸ் ஆஃப் ஃப்ளூயிட், ஒரு மாஸ் ஆஃப் ஃப்ளூயிடில் நெட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அது வந்து எதுக்கு சமமாக இருக்குன்னா சேஞ்ச் இன் மொமெண்டம் ஆஃப் த ஃப்ளோ பெர் யூனிட் டைம். அந்த மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது இல்லை, அது வந்து ஒரு யூனிட் டைமுக்கு, அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஒரு நிமிஷம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு அது வந்து அந்த டைரெக்ஷனில் எவ்வளோ மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது அந்த ஃப்ளோவில் அப்படிங்கிறத பார்க்குறது தான் மொமெண்டம் பிரின்சிபல். இந்த நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எ மாஸ் ஆஃப் ஃப்ளூயிட் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம் ஆஃப் ஃப்ளோ பெர் யூனிட் டைம் இன் த டைரெக்ஷன். அவ்வளோதான். இந்த பிரின்சிபல் கேட்டாங்கன்னா அப்படியே போட்டுற வேண்டியதான். ஸோ நெக்ஸ்ட் இம்பல்ஸ் மொமெண்டம் ஈக்குவேஷன். ஸோ போன தடவை வந்து பார்த்திங்கன்னா இம்பல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2022 ஏஇ கொஸ்டினில் ஜிஎஸில் வந்து சயின்ஸ் கொஸ்டின்னா ஒன்று கேட்டிருப்பாங்க. இம்பல்ஸு ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இம்பல்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இம்பல்ஸ் மொமெண்டம் ஈக்குவேஷன் F × dt = D × mv may be stated as follow. அப்போ இம்பல்ஸ் ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்துக்கோங்க. F × dt = D × mv. இந்த இம்பல்ஸ் ஆஃப் எ ஃபோர்ஸ் F ஆக்டிங் ஆன் எ ஃப்ளூயிட், Fங்கிறது ஃப்ளூயிட் ஆக்ட் ஆகுது. அண்ட் ஃப்ளூயிட் மாஸ் M. ஓகேங்க, இது M மென்ஷன் பண்ணியிருக்காங்களா. M இன் ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் த டைம் dt. அந்த டிடிங்கிற டைமில் ஆக்ட் ஆச்சுன்னா இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் D × mv இந்த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸு. அப்போ மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது இல்லை, அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த ஈக்குவேஷனை தான் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்து கைனடிக் எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கைனடிக் எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர் ஆல்ஃபாங்கிறது கைனடிக் எனர்ஜி பெர் செகண்ட் பேஸ்ட் ஆன் ஆக்சுவல் வெலாசிட்டி பை ஆவரேஜ் வெலாசிட்டி. ஓகேவா? அடுத்து மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டர் பீட்டானா கைனட்டிக்னா ஆல்ஃபா, மொமெண்டம்னா பீட்டா. பீட்டாங்கிறது மொமெண்ட் பெர் செகண்ட் பேஸ்ட் ஆன் ஆக்சுவல் வெலாசிட்டி டிவைட் பை ஆவரேஜ் வெலாசிட்டி.
ஆல்ஃபா பீட்டா வேல்யூ மே பி கால்குலேட் பை யூஸிங் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன்ஸ். ஆல்ஃபானா 1/a ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மாடல் டெஸ்ட்டில் போட்டேன், தப்பாக போட்டானுங்க. ஏன்னா இன்ஜினியரிங் சர்வீஸ் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு இந்த இது கேட்டிருப்பாங்க. ஸோ அப்படியே அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டான், 1/aக்கு பதிலாக a² கொடுத்துட்டான், u/u பாருக்கு பதிலாக u/uன்னு கொடுத்துட்டான், இங்கே ஸ்கொயருக்கு பதிலாக க்யூப்னு கொடுத்துட்டான், செம்ம கன்ஃபியூஷன் பண்ணிட்டான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபாங்கிறது 1/a இன்டகிரேஷன் ஆஃப் u/u பார் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு dA, பீட்டாங்கிறது 1/a இன்டகிரேஷன் ஆஃப் u/u பார் இன்ட்டு ஸ்கொயர் இன்ட்டு dA. ஸோ ரெண்டுக்குமே சேமாக தான் வருது. ஸோ அதனால் வந்து நல்லா பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. ஏங்கிறது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், யூங்கிறது லோக்கல் வெலாசிட்டி, யூ பாருங்கிறது ஆவரேஜ் வெலாசிட்டி, டிங்கிறது எலிமெண்ட்ரி ஏரியா. ஓகே. vortex motion, ஃபோர்ஸ்டு vortex motionனா z மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இசட்னா ஹைட் ஆஃப் பேரபோலாய்டு ஃபார்ம்டு. அப்போ இசட்டுங்கிறது v²/2g. நம்ம அந்த இதில் பார்த்தோம்ல v²/2g கைனடிக் எனர்ஜி ஆர் ஹெட்டுன்னு படித்தோமா, அதே தான் இங்கேயும் வந்திருக்கு. ஸோ அதை ஞாபகம் வச்சு பண்ணிக்கலாம். v²/2g ஆக்சுவலாக இதில் கேப்சல் v இருக்குது, ஸ்மால் v இருக்குது. இது வந்து ஹைட் ஆஃப் த பேரபோலாய்டு ஃபார்ம்டு, இல்லைனா ω² r²/2g. ஏன்னா v = ω/rன்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ω² R²/2g அப்படிங்கிறது ஆருக்கு பதில் கேபிட்டல் ஆர் போட்டுக்கிறாங்க. டபிள்யூங்கிறது ஒமேகாங்கிறது ஆங்குலர் வெலாசிட்டி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஃபார் எ ஃபோர்ஸ்டு வெர்டெக்ஸ் ஃப்ளோ இன் அன் ஓப்பன் டேங்கில் ஃபோர்ஸ்டு வெர்டெக்ஸாக இருந்துச்சுன்னா fall of liquid level at center equal to rise of liquid at the ends. அப்போ fall of liquid equal to rise of liquid. அதான் வந்து ஓப்பன் டேங்க்கு. இங்கே க்ளோஸ்டு சிலிண்டராக இருந்துச்சுன்னா வால்யூம் ஆஃப் ஏர் பிஃபோர் ரொட்டேஷன், வால்யூம் ஆஃப் ஏர் ஆஃப்டர் ரொட்டேஷன். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஓப்பன் டேங்காக இருந்தால் ஃபால், க்ளோஸ்டாக இருந்தால் வால்யூம். ஸோ அதுதான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே. ஃப்ரீ வார்டெக்ஸ்னா VR = கான்ஸ்டன்ட். அதே தான் முன்னே பார்த்தோம்னா P1/ρg ப்ளஸ் v²/2g ப்ளஸ் z. ஓகே. ஸோ கொஸ்டின்ஸ் பார்ப்போம். வெலாசிட்டி ஹெட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெலாசிட்டி ஹெட்னா v²/2g. ஆப்ஷன் பி கொடுத்துருக்கோமா? எனக்கு ஆப்ஷன் பி கரெக்ட். ஆப்ஷன் பிங்கிறது இதுக்கான சரியான விடை. அடுத்தது பெர்னோல்லிஸ் ஈக்குவேஷன் என்னென்னு கேட்டிருக்காங்க. p/ρg, ரோஜிங்கிறது டபுள்யூன்னு கொடுத்துட்டாங்க. v²/2g ப்ளஸ் z கான்ஸ்டன்ட் பியாக இருக்கும். சாரி இங்கே டபுள்யூ² போட்டிருக்காங்க, நானே மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ சி ஆன்சர். ஸோ பெர்னோல்லிஸ் ஈக்குவேஷன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் p/ρg அது p/w ப்ளஸ் v²/2g ப்ளஸ் z. இங்கே டபுள்யூ² போட்டாங்க. ஸோ அது கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து சி. Which of the following assumption is made in the derivation of Bernoulli's equation? Liquid is ideal and incompressible, steady and continuous, one-dimensional, velocity is uniform over the section and equal to mean velocity. என்ன சொல்கிறாங்கன்னா தேர்டுக்கு ஆப்ஷன் இ எல்லாமே கரெக்டாமா. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன அசம்ஷன்ஸாக மேட் பண்ணிக்கோ பெர்னோல்லி ஈக்குவேஷன்லாம். லிக்விட் இஸ் ஐடியல் அண்ட் இன்கம்ப்ரெசிபிள், ஸ்டெடி அண்ட் கண்டினியூஸ், த ஃப்ளோ இஸ் ஒன்-டைமென்ஷனல், ஃப்ளோ இஸ் யூனிஃபார்ம் அண்ட் ஓவர் த செக்ஷன் அண்ட் இஸ் ஈக்குவல் டு த மீன் வெலாசிட்டி அப்படிங்கிறது கரெக்டு. ஸோ அடுத்தது யூலர்ஸ் ஈக்குவேஷன் இன் டிஃபரன்ஷியல் ஃபார்ம். அதுவும் கேட்டுங்க பார்த்தீங்களா சாமி. dp/ρ ப்ளஸ் v × dv ப்ளஸ் g × d² dz. ஃபோர்த்துக்கு என்ன ஆப்ஷன் பி. இதில் என்ன கொடுத்துருக்காங்க dp/ρ ப்ளஸ் v × dv ப்ளஸ் g × dz ஈக்குவல் டு 0. dp/ρ v × dv ப்ளஸ் g × dz. இங்கே ஸ்கொயர் வந்திருக்கு, இதில் இங்கே ஸ்கொயர் வந்திருக்கு, இங்கே ஸ்கொயர் போட்டான். அப்போ இதுதான் ஆன்சர். பி தான் ஆன்சர். ஓகே. அடுத்தது in which of the following measuring devices Bernoulli's equation used? இதில் வெஞ்சுரி, ஆரிஃபைஸ், பிட்டாட்டு எல்லாமே ஓகே. வெஞ்சுரி, ஆரிஃபைஸ், பிட்டாட்டு எல்லாத்துலேயுமே Bernoulli's equation யூஸ் பண்ணுவோம். coefficient of discharge of an orifice is equal to that of வெஞ்சுரி. ஆரிஃபைஸுக்கும் வெஞ்சுரிக்கும் கம்பேரிசன் போட்டிருக்காங்க, முக்கியமான கொஸ்டின். ஸோ ஆறாவதுக்கு வந்து பி மச் ஸ்மாலர் தேன். அப்போ ஆரிஃபைஸ் வந்து coefficient of discharge of ஆரிஃபைஸ் வந்து வெஞ்சுரி மீட்டரை விட கம்மியாக இருக்கும், மச் ஸ்மாலர் தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே பாருங்கள், நம்ம பார்த்தது வந்து இது வந்து வெஞ்சுரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 0.96 to 0.98. ஸோ ஆரிஃபைஸ்னா 0.6 சம்திங் வரும். ஸோ அப்போ வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆரிஃபைஸ் வந்து வெஞ்சுரி விட கம்மியாக இருக்கும். which of the following equation is known as momentum principle அப்படின்னு கேட்டிருக்காங்க. f × dt = d × mv. ஸோ சி வரலாம். எஸ், சி தான் ஆன்சர். நான் பார்த்தது இந்த டிடி வந்து இங்கேருந்து இங்கே கொண்டு வந்துட்டாங்க, அவ்வளோதான். ஸோ அடுத்த கொஸ்டின், piezometric head is the summation of piezometric head. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஹெட் ப்ளஸ் எலிவேஷன் ஹெட். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். வெலாசிட்டி ஹெட் வராது.
pressure rate to elevation rate is piezometric rate. Total energy line is always higher than the hydraulic gradient line. Vertical distance between the two representing the velocity rate. So 9th C தானே? Yes, velocity rate. ஸோ இது முக்கியமானது. ஸோ இதில் ஏன் இந்த வெலாசிட்டி ரேட் இங்கே மென்ஷன் பண்ணலை அப்படின்னா வெலாசிட்டி ரேட்டுக்கான அர்த்தம் இங்கே இருக்குது. ஸோ ப்ரெஷர் ரேட்டையும் எலிவேஷன் ரேட்டையும் கூட்டினீங்கன்னா பீசோமெட்ரிக் ரேட்டு. பீசோமெட்ரிக் ரேட்டுக்கும் அது ஹைட்ராலிக் எனர்ஜி கிரேடியன்ட் லைனுக்கும் இடையில உள்ள கேப் தான் வந்து பார்த்திங்கன்னா வெலாசிட்டி ரேட்டு. Total energy line in a biflow is graphical representation of Bernoulli's equation and represents the sum of velocity rate, pressure rate and elevation rate above. எதுக்கு மேலே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 10th கொஸ்டின் ஆப்ஷன் பி. இந்த ஆர்பிட்ரரி ஹரிசாண்டல் டேட்டம் டேட்டத்துக்கு மேலே இருக்கிறது தான் வந்து நம்ம எல்லாத்தையும் சம்பேஷன் பண்ணுறோம். டோட்டல் எனர்ஜி ரெப்ரசென்ட் பை பெர்னோலி ஈக்குவேஷன் P/W + V²/2G + Z = as the units of. இதோட டோட்டல் எனர்ஜியோட யூனிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூட்டன் மீட்டர் பெர் நியூட்டன். ஓகேங்களா, அதாவது மீட்டர், ஏன்னா டெப்த்து தானே சொல்கிறோம். சம வெலாசிட்டி ரேட், ப்ரெஷர் ரேட்டு, எலிவேஷன் ரேட்டு அபோவ் அந்த ஹைட்டு தான் சொல்கிறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நியூட்டன் மீட்டர் பர் நியூட்டன்னா நியூட்டன் கேன்சல் ஆகிடும், மீட்டர் மட்டும் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு ஆன்சர்னா டி. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பெர்னோல்லிஸ் ஈக்குவேஷன் written in the conventional form of P/W + V²/2G + Z = constant represents the total energy per unit of certain quantity. Identify the quantity from the choices given. Energy per unit weight is the answer. So 12th option B. A venturimeter is used to measuring the pressure of flow rate, total energy. Flow rate is discharge. So 13ங்கிறதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா B. Flow rate discharge மெஷர் பண்ணுறது வந்து வென்ச்சுரிமீட்டர். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் ஆஃப் வென்ச்சுரி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வென்ச்சுரி நம்ம லிமிட் பார்த்தோம் 0.96 to 0.98 பார்த்தோம். ஸோ 14 பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ஏ. ஸோ அது ரேஞ்சு வந்து லைட்டாக மாறி இருக்குது. 0.95 to 0.99 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 0.9 மேலே இருக்குது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. பிட்டா டியூப் இஸ் யூஸ்டு ஃபார் மெஷரிங். பிட்டா டியூப்னாவே ப்ரெஷர் தான். ஸோ 15 பொறுத்த வரைக்கும் வெலாசிட்டின்னு கொடுத்துருக்காங்களா. பிட்டா டியூப் இஸ் யூஸ்டு ஃபார் ஆமாம் இது பாருங்கள். பிட்டா டியூப் எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா வெலாசிட்டி மெஷர்மெண்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 15th என்ன ஆன்சர்னா வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ தான் கரெக்டு. ஸோ பிட்டா டியூப் இஸ் யூஸ் ஃபார் மெஷரிங் த வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ. 15th ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்த 16 when a pitot tube is put to use, it to must ensure that the alignment is such that. அது எப்படி இருக்கணும், பிட்டட் டியூப் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது அலைன்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் ஓப்பனிங் ஃபேஸஸ் ஆன்சர் சி. இட்ஸ் ஓப்பனிங் ஃபேஸஸ் அப்ஸ்ட்ரீம் அண்டு த ஹரிசாண்டல் லெக் இஸ் பர்ஃபெக்ட்லி அலைன்டு வித் த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஃபேஸ் வந்து அப்ஸ்ட்ரீமில் இருக்கணும், ஹரிசாண்டல் லெக் வந்து பர்ஃபெக்ட்லி அலைன்டு வித் த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோக்கு கரெக்டாக இருக்கணும். ஸோ அடுத்து 17th ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன் இண்டிகேட்ஸ் த வேரியேஷன் விச் ஆஃப் த ஃபாலோயிங். ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன் வந்து எதோட வேரியேஷன் வந்து சொல்லுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 17th பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பீசோமெட்ரிக் ரேட் இன் த டைரக்ஷன் ஆஃப் த ஃப்ளோ. ஸோ ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன் இண்டிகேட்ஸ் த வேரியேஷன் ஆஃப் த விச் ஆஃப் த ஃபாலோயிங்னா பீசோமெட்ரிக் ரேட் இன் த டைரக்ஷன் ஆஃப் த ஃப்ளோ அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பீசோமெட்ரிக் ரேட்டோட டைரக்ஷனை மென்ஷன் பண்ணுறத வந்து ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன். த கைனெட்டிக் எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் as சொன்ன மாதிரி வந்துச்சா பார்த்தீங்களா. இங்கே u/u பார் ஸ்கொயரு u/u பார் க்யூபு, இங்கே வந்து பார்த்திங்கன்னா u/uன்னு மாற்றிட்டாங்க. ஸோ நம்ம படித்தது வந்து ஸ்கொயர் தான் படித்தோம். ஸோ 18th பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் சியா தப்பாக போட்டுருக்காங்களோ. கைனெட்டிக் எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர் ஆல்ஃபா u/u பார் ஹோல் ஸ்கொயர் எஸ் இதில் தப்பாக போட்டிருக்காங்க. ஸோ ஓகே, ஆன்சர் வந்து பி. 18th பி. என்னது ஓகே. அடுத்தது மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டர் பீட்டா இஸ் யூஸ்டு டு அக்கௌண்ட் ஃபார். மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டர் பீட்டா வந்து சேஞ்ச் இன் டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ, சேஞ்ச் இன் டோட்டல் எனர்ஜி, நான் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெலாசிட்டி அட் இன்லெட் அண்ட் அவுட்லெட் செக்ஷன், சேஞ்ச் இன் மாஸ் ஆஃப் ஃப்ளோ ரேட். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன சி. மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டர் பீட்டா இஸ் யூஸ்டு டு அக்கௌண்ட் ஃபார் நான் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெலாசிட்டிஸ் அட் இன்லெட் அண்ட் அவுட்லெட் செக்ஷன் அப்படிங்கிறாங்க. ஓகே, சேஞ்ச் இன் momentum of fluid due to flow along the curved path results in change in momentum of fluid due to flow along the curved path results in அப்படின்னா ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னா டார்க். சேஞ்ச் இன் momentum of fluid due to flow along the curved pathனா ரிசல்ட்டை வந்து என்ன கொடுக்குன்னா டார்க். ஓகேவா. which of the following is an example of the free vortex flow? whirlpool in a river, flow of liquid through the hole provided at the bottom of the container, flow of liquid around the circular bend in a pipe. அப்போ இதுக்கு வந்து ஆன்சர்னா ஆல் ஆஃப் தி அபவ் எல்லாமே வந்து சரியான விடை. ஸோ அடுத்தது இன் கேஸ் ஆஃப் ஃபோர்ஸ்டு வர்டெக்ஸ், ஃபோர்ஸ்டாக வந்து ஒரு சுழல் கொடுக்குறீங்க அப்படின்னா ரைஸ் ஆஃப் லிக்விட் லெவல் அட் த எண்ட்ஸ் இஸ் டேஷ்
த ஃபால் ஆஃப் லிக்விட் லெவல் அட் த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 22க்கு சி ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ இன் கேஸ் ஆஃப் ஃபோர்த் எடுத்துக்கினா ரைஸ் ஆஃப் லிக்விட் லெவல் அட் த எண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு த ஃபால் ஆஃப் லிக்விட் லெவல் அட் த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா 22. ஸோ 23க்கு என்னென்னு பார்க்கலாம். In case of closed cylindrical vessel sealed at the top of the bottom, the volume of air before rotation is dash volume of the air after அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 23க்கு சி தான் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அது நம்ம வேர்டு பார்த்தோம்ல, ஸோ அது ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்கும். வால்யூம்னு வந்தால் இதுக்கு நெக்ஸ்ட்டாக வந்து என்ன சொல்கிறேன், ஓப்பன் டேங்காக இருந்தால் ஃபால் ஈக்குவலாக இருக்கும். அதே வந்து க்ளோஸ்டு சிலிண்டராக இருந்தால் வால்யூம் ஆஃப் ஏர் பிஃபோர் ரொட்டேஷன் ஈக்குவல் டு த வால்யூம் ஆஃப் ஏர் பிஃபோர் ஆஃப்டர் ரொட்டேஷன் அப்படின்னு சொன்னோம்னா அதை தான் வந்து இந்த வேர்டிங்ஸில் கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் ஆஃப் க்ளோஸ்டு சிலிண்டர் வெசல் சீல்ட் அட் த டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் த வால்யூம் ஆஃப் ஏர் பிஃபோர் ரொட்டேஷன் இஸ் ஈக்குவல் டு த வால்யூம் ஆஃப் ஏர் ஆஃப்டர் ரொட்டேஷன். In a closed cylindrical vessel completely filled with water is rotated about its vertical axis, the total pressure force exerted on the top is equal to 24th பொறுத்தவரைக்கும் ஆப்ஷன் டி P/4 2 pi r/4. இதை நம்ம பார்க்கல, இதில் கொடுத்துருந்தாங்க கதைன்னு கொடுத்துருந்தான்னு விட்டுட்டேன். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க P/4 2 pi r/4 அதான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் டி. ஓகே. அடுத்து ஃபார் ஃப்ரீ வர்டெக்ஸ் ஃப்ளோ த ஈக்குவேஷன் இஸ் ஃப்ரீ வர்டெக்ஸ் ஃப்ளோவில் ஈக்குவேஷன் என்னவாக இருக்கும், இங்கே ஸ்கொயர் வராது, இங்கே க்யூப் வராது, இங்கே ஸ்கொயரே வரல. ஸோ பியாக தான் இருக்கும். ஸோ 25க்கு ஆப்ஷன் பி. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இன்றைக்கி வந்து இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ அரௌண்டு 1 hour வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ முடிஞ்சது வந்து டைம் இருக்கிறப்ப கண்டிப்பாக போடுறேன். ஸோ ஃபுல் கான்சன்ட்ரேஷன் படிங்க. டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, இருக்கிற டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை பாய்.